சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். ஹாய் சார். ஹாய். எப்படி இருக்கீங்க? அப்படியே இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கதை சொல்றதா முடிவு பண்ணிட்டேன். சின்ன வயசுல இதே மாதிரி தானா? அந்த பத்தி தான் பேசுறீங்க. சின்ன வயசுன்னு சொல்றீங்கல்ல சார். இப்பவே எப்படி இருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த டைம்ல எல்லாம் என்ன ஆட்டம் போட்டிருப்பீங்க? எப்படி? அப்போ இப்படிதான், இப்பவும் அப்படிதான். எல்லா வயசுலயும் சந்தோஷம் ஒன்று தான். நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது தான். ஒரு கஜ்ரா, ஒரு 2 வடை சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பாக்கெட் பார்த்தா ஒன்றும் இருக்காது. காசு இல்லை. இப்போ காசு இருக்கு, சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இதான் வாழ்க்கை. எனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸுக்கு முதல் பாட்டிலேயே கிளாசிக்கல் ஆடி இருப்பேன். கிளாசிக்கல் வரே வா. ஹீரோஸ்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு மேட்சோவா இருக்கணும், இந்த உயரத்துல இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு செட் அஜெண்டா மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த லிஸ்ட்ல பார்த்தா நான் ஒட்டி கூட அறிய முடியாது. என்னை யாரும் கதாநாயகனாலும் அறிமுகப்படுத்தல. நான் டைரக்ட் பண்ணப்பட்டு நானே நடிச்சேன். நீங்க நல்ல டைரக்டருங்க அப்படின்னா அது சந்தோஷமா இருக்கும். நீங்க நல்ல கிரியேட்டருங்க அப்படின்னா அப்படி ஐஸ் மேலே கொட்டாம இருக்கும். யாராவது நீங்க நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னா நம்மளை கிண்டல் பண்றாங்களோ, நம்ம உயரத்துக்கு ஹீரோலாம் ஆகலாமா? உங்க லைஃப்ல அந்த கல்யாண சாப்டர் ஓபன் ஆனது எப்படி? குறிப்பா சொல்ல, எனக்கு யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யாரும் நினைக்கவே இல்லை. நம்ம எதுக்கு சினிமாவுக்கு வந்தோம்? டைரக்டர் ஆகிட்டோம், ஏதாச்சும் நடிகர் ஆகிட்டோம், நம்ம ஒழுங்கா இருக்க மாட்டோம் பொழுது கல்யாணம் பண்ணிக்கும். ஐடியல் காட்டேஜ்ல பீச் பார்த்து போய் தோணுச்சு. ஜனவரி 1 அன்னைக்கு என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுங்க கூட என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிருந்தேன். அவர்கிட்ட போய் பாண்டராஜ் கல்யாணம் பண்ணுவேன். அவன் பொண்ணு யாருன்னா உங்க பொண்ணு தான். அதாவது குடிசையில இருந்த டைம்லயும் நான் ஹாப்பியா இருந்தேன், கண்டென்ட்டா இருந்தேன். இப்போவும் நான் ஹாப்பியா இருக்கேன்ற அந்த ஃபீலிங் தான். ஏவிஎம் தாண்டி போகும்போது இதானா ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ தானே எவ்வளவு பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. வியந்து பார்த்த ஏவிஎம் ஸ்டுடியோல நடிகர் செல்வம் சிவாஜி சார் அப்பா, நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா, நான் பையன். எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு. நாகேஷ் சாருடைய ஒரு அசைவுக்கும் நம்ம சிரிச்சிருக்கோம். அவருக்கு மகன் நான் நடிச்சேன். மக்கள் எம்ஜிஆர் அவ்வளவு பையன் போடுறதுக்கான போன் பண்ணார். ஒரு கல்யாணம் எவ்வளவு ஆச்சு? 10 மாசம் ஆச்சுன்னு. இந்த வேகம் எல்லாத்தையும் இருக்கட்டும். 3 வயசு வாழ்க்கையில வேற என்ன கேட்டோம்? இந்த சினிமா நம்மளை ஏத்துக்குச்சு, இந்த மக்கள் கை தட்டுறாங்க, எல்லாம் நடந்திருக்குல்ல. சிரிக்க வைக்கிற மாதிரி விஷயங்கள் அதிகமா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு கருத்து அப்படி அழகா சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இமோஷன்ஸ்க்கான வேல்யூ கண்டிப்பா இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த சினிமா நிறைய சொல்லி விடணும். நட்புன்னு காட்டலாம், கணவன் ஒன்று இன்டிமேசி காட்டலாம். பொண்டாட்டிக்கு உடம்பு தெரியாம தலைவலிக்குதுங்க படுத்தாங்கன்னா ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்து கூட அப்படின்னு அந்த ஒரு டம்ளர் சுடுதண்ணி கொடுத்தோம்னா அதுதான் ஒரு ஆயுர்வேதம். அதுக்குள்ள அன்பு, பாசம், மன்னிப்பு எல்லாம் கலந்து. உங்க டைரக்டர்னு எங்க போனாலும் நீங்க உரிமையா சொல்ற ஒரு நபர். அவருடைய இம்பாக்ட் உங்களோட லைஃப்ல. சரியா சாப்பாடு இல்லாத குடும்பத்தில் போனோம். நான் என்ன டிஃபன் சாப்பிட வச்சுதான் ஒருத்தர். உங்கள்கிட்ட எத்தனை சட்டை இருக்குது? 3 சட்டை இருக்குது. வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு 6 சட்டை எடுத்து கொடுத்தாரு. கிளாப் அடிக்கிற பையன் சட்டையை 10 ரூபாய். சீனை கேட்டார், சாப்பிட்டியானார். அதான் கடைசி வார்த்தை. ஒரு பொட்டே போனது. இப்போ நியூ ஏஜ் டைரக்டர்ஸ் கூட நடிக்கிறப்போ பேட்டர்ன்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு? நம்ம பேட்டர்னுக்கு இதையும் கம்பேர்லாம் பண்ணி மார்க் போடுறோம். நான் வரும்போது எனக்கு முன்னோடிகள் வேற தாங்க. அவங்களுக்கு எனக்கு மார்க் போட்டு தான் நான் தேர்க்க மாட்டேன். நான் ஒரு தடவை ஸ்டார்ட் ஆக்ஷன் கட் ஒரு வாட்டி கட் சொல்ல மாட்டேன். கட் கத்துவேன். ஏன்னா ஃபிலிம் ஓடிக்குது. இப்போ அப்படி இல்லை. ரெடி ஸ்டார்ட் பண்ண ஆக்ஷன் பீஸ் இருப்பா. ஒரு பொட்டி, 2 கம்பி ராடு, அதில் தொங்குது பொட்டி. அதுக்குள்ள பார்த்தா ஒருத்தர் பேசிக்கிறான். இவன் எப்படி இந்த கம்பிக்குள்ள போனான்? அதான் நான் பார்த்தா முதல் டெலிவிஷன் அப்படி ஆரம்பிச்சது. இன்னைக்கு பார்த்தா அந்த டெலிவிஷனுக்குள்ள அமிதாப் பச்சன் வர்றாரு, மக்கள் எம்ஜிஆர் வர்றாரு. எல்லாரோடையும் நீங்களும் வரீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. நானும் நீங்க வரனா நம்ம எவ்வளோ உழைக்கணும். சினிமாவுக்கு வரணும்னா எல்லாருக்கும் சொல்லுவோம், நிறைய கஷ்டப்பட்டு தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, ஆனால் வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். ஹாய் சார். ஹாய். எப்படி இருக்கீங்க? அப்படியே இருக்கேன். நிஜமாவே லுக் வைஸ் அப்படியே இருக்கீங்க. உங்களுக்கு ஏஜே ஆகாதான்றது கேள்வி உங்ககிட்டயும் அப்படியே அழகா கேட்கலாம். செம்ம அதே லுக்ல. இது அடிக்கடி சொல்லுங்க, இப்படி கேட்டாதான் நமக்கு தெம்பா இருக்கு. குறிப்பா என் பொண்டாட்டிக்கிட்டலாம் சொல்லுங்க சார். ஆனா வாட் அன் எனர்ஜி சார் உங்களுக்கு. நிஜமாவே
ஃப்ரம் த டைம் உங்களை ஸ்க்ரீனில் ஐ மீன் அதுக்கு முன்னாடிலேருந்தே சினிமாவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம்லேருந்து அவ்வளோ உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கும் அதே உற்சாகத்தோடையும் உத்வேகத்தோடையும் இருக்கீங்க. இப்படியே இருங்க சார், எனர்ஜியோட இருங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு பெருமை இந்த மாதிரியான ஜாம்பவான்கள் கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதாவது எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ படங்கள், எவ்வளோ சாதனைகள். இந்த மாதிரிலாம் கதை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கதை கொடுக்க முடியுமானா கதைகள் மக்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்சராக இருக்கிற ஜாம்பவான்களில் ஒருத்தர் நீங்கள். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல சார், எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். என்ன மாதிரியே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு லைஃப் இப்படி இருக்காப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்க போகுது. ஓகேவா சார்? கேட்கறது யாரு? ஒரு ஏஞ்சல் அப்படின்ற ஒரு தேவதை. அச்சோ, தேவதையே கேட்கும்போது உஷாரா கேட்க சொல்லணும்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இது பேட்டி ஆரம்பிக்கும் போது ஒரு உற்சாகத்துக்கு கொடுக்குற மாதிரி 2 டானிக் அப்படி 2 வார்த்தை தூவி பேசுகிற போது நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. என்ன நீங்க டல்லா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நீங்க தூங்குனீங்களா அப்படியே கேட்டா என்னால அது அப்படி இல்லை, உற்சாகமா இருக்கீங்க அந்த வார்த்தைல. அதான் பெரிய உற்சாகம். நிஜமாவே அப்படிதான் இருக்கு. இப்பவே இப்படி இருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த டைம்ல எல்லாம் என்ன ஆட்டம் போட்டிருப்பீங்க? எப்படி? அப்போ இப்படிதான், இப்பவும் அப்படிதான். வேற மாதிரி சார் நீங்க. சரி, எனக்கு படங்கள்ல வரப்போவே உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும், ஒரு இந்த பார்வையை பாரு, இப்படி திருட்டுத்தனமான ஒரு பார்வை இருக்கு, குடு குடு குடுன்னு இருக்காரு, ஒரு ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு துரு அப்படின்ற ஒரு டேக்னு உங்களுக்கு கொடுக்கலாம். அதை மாத்திங்க, துரு இல்லை, திரு அதே பார்வைதாம்மா, அதே பார்வைதான். அது சில பேர் பார்க்குறவங்க அப்படி நினைக்கிறாங்க. படத்தை பார்த்து கூட பயங்கரமாக திருட்டு பாருங்க அப்படி பாராட்டுறாங்க, திருட்டு பாருன்னு பாராட்டுறாங்க. அது ஓடுற படத்தில் சொல்லுவாங்க, உங்கள் லுக்கு பிரமமாக இருக்கு சார், என்ன நீங்கள் முடிச்சிங்க உங்கள் மொழி அப்படிலாம் சொல்லுவாங்க. அது சந்தோஷமாக இருக்கும். ஓடாத படத்தில் நான் அப்படி தான் முடிக்கிறேன். ஏன் சொல்ல மாட்டாங்க? சில நேரத்தில் அந்த மொழி பளிச்சுன்னு தெரியுது, சில நேரத்தில் தெரிய மாட்டுது. வாழ்க்கையே அப்படி தான். ஆனால் நம்மளை பாராட்டும் போது அதை பிடிச்சிக்கணும். நல்லா இருக்குல்ல, பாராட்டுறாங்கள, சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். அதை ஆராய்ச்சிலாம் பண்ணி ஏன் எப்படி நம்ம ஹைப்ரிட் பென்சிலை வரையிறோம், நம்ம கண்ணுக்கு தான் அதே கண்ணு தான். அது உற்சாகமாக தான், கண்ணு பிரைட்டாக இருக்கும். சூப்பர். இப்போ உங்களுக்கு வளர்ந்து வந்து நீங்கள் படங்கள் பண்ணிருக்கிறப்போ இப்படிலாம் உங்களை சொன்னாங்க. சின்ன வயசுல இதே மாதிரி தானா? இந்த திருவோட அதே துரு அந்த அந்த பற்றி தான் பேசுறீங்க. சின்ன வயசுன்னு சொல்கிறீங்கள சார், வயசு என்னமா இருக்கு. சினிமாவுக்கு வந்து ஒரு எல்லாரையும் மகிழ்விக்கிற, சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழில். ஆமாம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்துற தொழில். இதில் வந்து வயசு என்ன, சின்ன வயசுனா பெரிய வயசுனா எல்லா வயசுலேயும் சந்தோஷம் ஒன்று தான். நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது தான். வாழ்க்கையை கவலைப்பட்டால் பொழுதுனிக்கு கவலைப்படலாம். சுருக்கமாக சொல்கிறேன், கவலை இல்லாத மனுஷன் யார்? என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்த மாதிரி பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது. யோ, என் பிரச்சனைக்கு நான் ரூம் போட்டு அழுவலையா, அவ்வளோ பிரச்சனைக்கியா? அது இல்லை வாழ்க்கை. பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கணும், அதை ஜெயிக்கணும். அதனால் பிரச்சனையே நினச்சி அதே மற்றவங்களுக்கு சொல்லி இப்படி ஆச்சுங்க அப்படி ஆச்சுங்க, அது இல்லை. நான் அப்படி ஜெயித்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ நல்லா இருக்கேன். முன்னாடி 2 இட்லி சாப்பிட்டேன், முன்னாடி இப்போ 3 இட்லி சாப்பிட்றேன், இப்போ 6 இட்லி சாப்பிட்றேன். சொல்லுங்க, அதையும் சொல்ல மாட்டேங்க. சந்தோஷமா இருக்கிறதையும் சொல்லணும்ல. அப்புறம் இப்போ பிரியாணி சாப்பிட்றேன், சொல்லல. இப்போ கூட பிரியாணி தாங்க சாப்பிட்றேன். எப்பவுமே நம்ம ஆசை அடங்காது. ஆமாம், அதை பார்த்தா அக்கறை பச்சை, அவன் நல்லா இருக்கானே. அந்த எங்கள் வீட்டில் காரில் போகும்போது என் பசங்க பக்கத்தில் ஏதாவது பெரிய கார் போனோம், அப்பா அந்த காரு 3 கோடி விலை, அது பிரமமாக ஓடும், அது அப்படி காரை பற்றி போயிடுவாங்க. டேய், நம்ம காரில் அதில் இருக்க எல்லாம் இது இருக்குது, நம்ம கார்லேயும் ஏசி இருக்குது, நம்ம கார்லேயே வைப்பர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்புறம் இதை விட்டு அது வேறு வீட்டுக்காரு, வேறு ஆள் காரு, அது சொந்தக்காரர் வேறு யாரோ, அந்த காரை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, நம்ம காரை என்ஜாய் பண்ணுங்க. அதே நேரத்தில் நம்ம காருக்கு இஎம்ஐ கட்டணும், நம்ம காரில் டீசல் இருக்கா பெட்ரோல் இருக்கா கவனிக்கணும், டப்புன்னு ஒரு டயர் பஞ்சர் ஆச்சுன்னா மாற்றணும், அதுக்கு நம்மகிட்ட காசு இருக்கா, அப்படி தான் யோசிக்கணும். நம்மளும் காரில் போகிறோம், நம்ம வேறு ஆள் கார் வேணும், கார் கொடுங்கன்னு எடுத்து வரலையே, நம்ம கார் தான். அதனால் இருக்கிறத என்ஜாய் பண்ணுங்கள். பக்கத்தில் போகிற பெரிய காரு அது அவன் காரு. சில பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் அப்போலாம் அந்த இடம்லாம் வாங்கி போட மாட்டீங்க சார். நான் ஞாபகம் இருக்கலாம், நான் கூட சொன்னேன்ல,
இப்போலாம் அந்த அங்கெல்லாம் இடம் சீப்பாக இருக்குது, ஒரு இடம் வாங்கி போடுங்க. ஏன்னா நான் அப்போ எனக்கு மைண்டில் இருக்காது, என்ன இடம் சொல்கிறான்னு. இப்போ அந்த இடம் எத்தனை கோடி தெரியுமா? அப்போ நான் சொன்னப்போ அது சார் மொத்தமாக 20 லட்சம், இப்போ 5 கோடி சார், எல்லாம் ஏற்றி விடுவாங்க. அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பேன். என்ன சார் உங்களுக்கு அந்த இது என்ன மாதிரி? யோ அது வேற ஒரு ஆளுடைய இடையா, அதையே நான் நினைக்கிறேன். ஏன் சந்தோஷத்துக்கு எனக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, போதும். அது பக்கத்து வீட்டுக்காரத்தை பற்றி நான் ஏன் நினைப்பேன்? இதை யோசிப்போம், இதை என்ஜாய் பண்ணுவோம். கடவுள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. இந்த கார் வேணும், அந்த கார் வேணும், அந்த வீடு வேணும், இந்த வீடு வேணும். படுக்கிறதுக்கு கட்டிலுக்கு இடம் போதும். இந்த போதும் என்ற மனசு தான் பெரிய சந்தோஷம். ஆமா கண்டிப்பா. நம்ம சாப்பாடு வச்சா ஃபுல்லாக வயிறு சாப்பிடும், அளவுக்கு சாப்பிட்றோமா, அதான். பக்கத்தில் இருக்கிற இலையில போட்டு சாப்பிட்டா வயிறு வடிச்சிருங்க, சாப்பிட தான் முடியுமா? போதும், ஹாப்பி. கொஞ்சமாக இருந்தால் கூட இல்லை, போதும் சொல்லி பாருங்க, அது சந்தோஷம் இருக்கும். ஏன் நாங்கள் டயட்டாக இருக்குங்க, இப்போல்லாம் டயட்டுங்க, பொய்யை சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்றோம். நீங்கள் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் அப்படியே ரோட்டில் வரும்போ ஒரு மத்தியானம் 3-4 மணிக்கு பார்த்தா டீ கடையில் டீ ஆற்றுவாங்க, அப்படியே பார்ப்பேன். டீ ஆற்றுவாங்க, பக்கத்தில் வடை, இந்த கஜ்ஜூரா இருக்கும். கஜ்ஜூராலாம் பார்க்கும்போது வாயில் நமக்கும் ஒரு கஜ்ஜூரா, ஒரு 2 வடை சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பாக்கெட் பார்த்தா ஒன்றும் இருக்காது, காசு இல்லை, அப்படி ஆக முடியாது, வருத்தம். ஆனால் ஒன்று பண்ணுவேன், அதை சாப்பிட்டா மாதிரி நினச்சிக்குவேன். ஒரு கஜ்ஜூரா, 2 வடை, ஒரு டீ சாப்பிட்டா அப்படி இருக்கணும், மனசுக்குள்ளே தெம்புவேன். இப்படிலாம் பண்ணுவேன். இப்போது அதே போய் கடையில் பார்க்குறேன், டீ ஆற்றுறாங்க, கஜ்ஜூரா இருக்குது, வடை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காசு இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இதான் வாழ்க்கை, இதையும் என்ஜாய் பண்ணணும், ரொம்ப லிமிட்டாக இருக்கணும். பாண்டியராஜனும் அலைய மாட்டாரியா, அவருக்கு லிமிட்டாக சாப்பிடுறியா, அவருக்கு போர் ஈட்டர், கொஞ்சமாக போர் ஈட்டர், அது இருந்ததாலும் சாப்பிட்றதுக்கு அப்படி பழகிட்டேன். இப்போ கொஞ்சமாக கொடுத்தா கூட டேஸ்டியாக, அளவாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க மூஞ்சல் அடித்த மாதிரி இருக்கும், எதுக்கு அவர் சாப்பிட்டோம், அப்புறம் வயிற்று அன்னீசி ஆகி, எதுவே போதும், ஹாப்பி. எனக்கு சினிமாவில் வந்து ஒரு 100 days படம் கொடுக்கணும், அப்படி தான் வரோம். என் நல்ல வேலை, எனக்கு முதல் படமே 100 days, கன்னிராசி 100 நாள், அப்படியே கனவு. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா 225 நாள் அனுபவம். அது மாதிரி வெற்றி எப்படியே கொடுக்கும் போது அந்த 100 நாள் சாதாரணமாயிடுச்சு. ஆமா, அது ஒரு சின்ன மேட்டரா போச்சு. இது 100 நாள், இப்போ 100 நாள் படம் தேட வேண்டியதாக இருக்குது. அந்த காலத்தில் நம்ம வந்ததால் அதெல்லாம் ஓகே, இப்போ அது இல்லை. அதனால் நம்மளும் 100 நாள் கொடுத்துருக்கோம், நம்மளும் சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்கோம், நம்மளும் பிளாஃபும் கொடுத்துருக்கோம், பிளாஃபில் கொடுத்து எந்திரிச்சிருக்கோம். இதை நினைக்கிறோம் நம்ம எப்போவுமே ஜெயிச்சிருக்கிறோம். அப்போ வெற்றிக்கு ஒரு மரியாதையே இல்லையேப்பா. சே, ரொம்ப அழகான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு லைஃப் நீங்க பாக்குறதே ரொம்ப சிம்பிளா இருக்கு, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அவ்வளோதான், உண்மைதானே. உண்மையை சொல்லணுமாமா, நான் இந்த அளவுக்கு வந்தது என் கற்பனைக்குள்ளே யோசிக்கல. நான் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும், அதான் என் வெறி. ஓகே, சினிமாவில் வரணும், டைரக்டர் ஆகணும். நான் நடிகர்னா சும்மா ஒரு சீனில் 2 சீனில் வருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வரணும் ஆசை, அதிகபட்சம். அது நான் நடிகர் ஆகணும்லாம் வரல. நடிகர் ஆகணுன்றது என் கொள்கை கிடையாது, என் எண்ணமும் கிடையாது. நான் அதுக்கு எதுவும் பாடுபடல, டைரக்டர் ஆகணும் தான் வந்தேன். ஆனால் மக்களுடைய சகிப்புத்தன்மையில் நான் 2வது படத்து நான் நடிகர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ ஆகிப்போச்சு. மக்கள் ரொம்ப அன்பு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, நீங்க அத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம். அதனால் நான் எதிர்பார்க்காத கட்சி இருக்குல்ல, நான் அது நினைப்பேன். இப்போ நம்ம இதாகணும் அதாகணும் ஆவலையே, அந்த கவலைலாம் இல்லை. இதெல்லாம் ஆவோமான்னு நினைக்கவே இல்லை, அதே ஆகிட்டோமே நம்ம. அதுக்கெல்லாம் டேக்ஸ் சொல்லணும், கடவுளுக்கு ஜனங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும் டேக்ஸ். ஏன்னா நம்ம வந்து டூயிட் படம் யோசிச்சுமா, எனக்கு டான்ஸுன்னா என்னன்னு தெரியாது, பார்க்குறது தெரியும். எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸுக்கு முதல் பாட்டிலேயே கிளாசிக்கல் ஆடி இருப்பேன். கிளாசிக்கல் பேராது அப்படி கிடையாது, தத்தக்கா புத்தகம் ஆடி இருப்பேன். எவ்வளோ தைரியம் இருக்கும். என் தைரியத்தோட மக்களுடைய அந்த
மன்னிக்கிற மனப்பான்மை. நான் ஃபைட்லாம் போய் எங்கே நான் ஜிம்முக்கெல்லாம் போனது கிடையாது. நான் சண்டை கற்றுக்கணும் அடித்தா எப்படி மாஸ்டர் கேட்பேன், மாஸ்டர் இது பண்ண முடியுமா? பண்ணலாம். அடிக்கடி படாது பண்ணுவேன். வானாங்க கை கால் உடஞ்சி போதும் வேணாம். நீ பண்ண ட்ரை பண்ணுங்க, நான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பண்ணல வேறு யாராவது பண்ண போகிறாங்க. அதனால் அதான் என்னுடைய பயிற்சியை தவிர நான் அதுக்காக காலில் ஜிம்முன்னு பண்ணல. அதுக்கு நான் தப்பாக சொல்லலை. புரியுது. நான் ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு என்ன இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகே. நான் ஹீரோ ஆகணும்னு நினைக்கலையே. நம்ம எய்மே டிரெக்ஷன் இல்ல. ஆமாம், நம்ம உயரத்துக்கு ஹீரோலாம் ஆகலாமா? இல்ல ஆனா அந்த பெருமை உங்களை சேரும். ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் ஹீரோஸ்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு மேட்சோவா இருக்கணும், இந்த உயரத்துல இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு செட் அஜெண்டா மாதிரி ஒன்று இருந்துச்சு. இல்லை அது அந்த லிஸ்ட்டில் பார்த்தா நான் ஒட்டி கூட ஆட முடியாதுங்க. ஹீரோ வந்தால் இவ்வளோ கர்லிங்காக இருக்கணும், இவ்வளோ கலர் இருக்கணும், கண்ணெல்லாம் அப்படி புசு இருக்கணும், அப்படிலாம் இருந்தது. அந்த லிஸ்ட் பிரகாரம் பார்த்தா உள்ளே சேர்க்க மாட்டாங்க. இன்னொன்று, என்னை யாரும் அறிமுகப்படுத்தலை. நான் திமிர சொல்ல தோன்ற சொல்கிறேன். என்னை யாரும் கதாநாயகனாலும் அறிமுகப்படுத்தலை. நான் டைரக்ட் பண்ணப்பட்டது நானே நடித்தேன். அப்படியே தான் வந்தது. அதுவே பெரிய தைரியம் தான். அது எப்படி சார் இப்போ? ஏன்னா நீங்க ஒரு கதை பண்றீங்க, நீங்க டைரக்டர் ஆகணுன்ற பெரிய ஆசை வரப்போ செமையான ஒரு ஹிட் கொடுத்துடணும், நல்ல ஒரு ஹீரோ வச்சு பண்ணணும் அப்படின்னு தான் மோஸ்ட்லி யோசிப்பாங்க. நம்மளே இதுல நடிக்கலாம், நம்ம தான் ஹீரோ. முதல் படம் பிரபு சார் தானே, பிரபு சார் தான், கன்னிராசி பிரபு சார் தான். அது கோடான கோடி நன்றி சொல்லுவோம். என்னன்னா அவ்வளோ பெரிய ஹீரோ அவர், நடிகர் திலகருடைய மகன். அப்போ என் உருவம் இப்போது பரவாயில்ல, நான் இருக்கிற உருவத்துக்கு இவன் நம்பி இவன் ஒரு படம் நம்மளை வச்சு டைரக்ட் பண்ணுவாங்க, கால்கெட் கொடுத்தாருல. ஆனால் எப்படி சார் இருக்கும் உங்களோட டிரெக்ஷன்? உங்கள் ஸ்பாட் எப்படி இருக்கும்? எப்படி எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுப்பீங்க? அதான் நமக்கு அமையிறது தான். மொத்த பேரையும் நான் மிரட்டுவேன். பயப்படுவாங்களா சார்? எல்லாம் வெட்டி எல்லாம் பண்ணுவேன். ஆள் நச்சுக்காம இருந்தாலும் வெட்டு சில சத்தம் போட்டு சொல்லிடுவேன். அப்போ பிரபு சார் தான் சொல்லுவார், நீ சத்தம் குறை, நீ எல்லாம் கரெக்டாக சொல்கிற, எதுக்கு சத்தம் போடுற, இங்கே தான் ஏன் சொல்கிற, கிட்ட போய் சொல்லிட்டா. நிறைய விஷயம் சினிமாத்தில் எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் பிரபு சார் எனக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு கால்கெட் கொடுத்தாங்கல்ல முதல்ல, இந்த இவர் தான் டைரக்டர்னா இந்த பையனா என்ன சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சிருப்பாங்க. அவர் அப்படி இல்லையே, டேட் கொடுத்தாருல, டேட் கொடுத்தாரு. அப்புறம் அந்த படத்தில் அவர் வழக்கமாக பண்ணுற கேரக்டர்ஸ் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸு, அதுக்கு அழகாக பிளெண்ட் ஆகிட்டாங்க சார். அதாட்டு ரொம்ப அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, நம்ம தட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் நடித்து ஓகே ஆன பிறகு நமக்கு எத்தனை ஆசை இருக்குல்ல, நம்மளே ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் நடிப்போம் அப்படின்னு. அப்புறம் வேறு ஹீரோக்கிட்ட போகிறதுக்கு எனக்கு எண்ணம் வரல. வேறு ஹீரோக்கிட்ட நான் போகாதால என்னை சுற்றியே நான் கதை பண்ணிட்டேன். எனக்கு என்னென்ன வரும், எனக்கு சண்டை வருமா, பாட்டு வருமா, கதையில் அழ வருமா, இது கதையில் இவன் இந்த கேரக்டர் தாங்குவானா, இவனுக்கு சூட்டபலா, அது மாதிரி ஒரு சின்ன வட்டம் ஆயிடுச்சு. அது நான் ஃபீல் பண்ணுவேன். நம்ம வெறும் டைரக்டராக இருந்தால் பெரிய பெரிய ஆளாக வச்சு நிறைய படம் பண்ணலாம், பெரிய பெரிய தாட்டு வந்துருக்கும். இப்போ நான் ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிட்டோன்னு என்ன பண்ணுறது, ஆசை தான். பரவாயில்ல. ஆனா அந்த வட்டத்துக்குள்ள கொடுத்த படங்களுமே இன்னைக்கு வரைக்கும் எப்ப எல்லாரும் எத்தனை வாட்டி பார்த்திருப்பாங்க, எவ்வளவு என்ஜாய் பண்ண படம், இன்னைக்கு பேசப்படுற கதைகளா இருக்கு. ஐ மீன் லேடிஸை டார்கெட் பண்ணி எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க சார். ஆனா லுக்ஸ்லயும் எல்லாரும் உங்களுக்கு பயங்கர ஃபேன், உங்களுடைய கதைகள்லையும் அவங்கள கேட்ச் பண்ணிக்கிட்டீங்க. உங்க இந்த மிடில் கிளாஸ் சப்ஜெக்ட்ன்றது அழகா இப்போ எல்லார் மனசுலயும் உட்காந்துக்கிட்டு, அது பிளானா அன்பிளானா இல்லை, உங்களுக்கு அழகா அமைஞ்சிருச்சு. ஆனா அது பிளான் தான். பிடிச்சாதான் மக்கள்கிட்ட போய் சேர முடியும் தெரியும். அது நான் அதில் ரொம்ப லேடிஸ்க்காகவே சென்டிமெண்ட்டாகவே பண்ணுறான் அப்படி இருக்காது. ஆனால் அது இருக்கும், அது அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான் அது. அப்படி பச்சு வச்சு அது நம்ம தாய்க்கிழமை அது மாதிரி தான். ஓகே, நம்ம ஆண் பாவம்னு வந்தாலும் நம்ம தாய்க்கிழமை ஜெயிச்சோம். அதுவும் உங்களோட அந்த டைட்டில்ஸ் எல்லாம் எப்பா பயங்கரமா யோசிப்பீங்க போல, டைட்டிலுக்குன்னு ஒரு தனி எல்லாமே யோசிக்கணுங்க. நான் இப்போ என்னை நீங்கள் யாராவது நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னா நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களோ, வெறுப்பத்துறாங்க அப்படின்னு பயம் வர எனக்கு. நல்லா நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க என்னன்ட்டு. அப்புறம் நீங்கள் நல்லா டைரக்டருங்க அப்படின்னா அது சந்தோஷமாக இருக்கும். நம்ம வேலை கற்றுக்கிட்டோம், அதை வச்சு டைரக்ட் பண்ணுறோம், ஓகே. அப்புறம்
யாராவது வந்து இந்த நீங்கள் நல்லா கிரியேட்டருங்க அப்படின்னா அப்படியே ஐஸ் மலை கொட்டாமல் இருக்கும். நம்மளை வந்து கிரியேட்டர்ன்றாங்கள, அதுதான் பெரிய கஷ்டம். எந்த கதையாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கிற விதமாக இருக்கட்டும், டைரக்ஷன், கிரியேஷன் இருக்கணும். மொக்கையாக ஒரு சீன் பற்றி அப்படியே பேசுங்க அப்படி எடுக்கிறது இல்லை. அதுக்குள்ளே என்ன நம்ம சாமர்த்தியம், உப்பு புளி மிளகாலாம் போட்டு மசாலா பண்ணி அதை அழகாக கொடுக்குறோம்ல, அது ஃப்ளாட்டாக இல்லாமல் நம்ம அனுபவ கொள்முதல், நம்ம பார்த்தது கேட்டது சந்தோஷங்களை அப்படியே கொண்டு போய் கொடுக்குறோம்ல, அந்த கிரியேஷன் தான். கிரியேட்டிவ் இருந்தால் தான் சினிமாவில் ஜெயிக்க முடியுன்றது என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் எந்த சீனை என்னை வந்து சார் இந்த க்ளோஸ்அப் பிரமாதமாக சார் உங்களுக்கு அப்படின்னா நமக்கு டென்ஷனாக இருக்கும், வெறுப்பேற்றுறான். நான் எப்போ பிரமாதமாக இருந்தேன், அது இல்லை, அந்த சீன் நல்லா சார் அழகாக ட்விட் பண்ணி சார் அப்படின்னா ஓகே. நான் மற்ற ஹீரோக்கள் பண்ணுற மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அவங்கள மாதிரி நான் இல்லை. அவங்கள மாதிரி சீன் எப்படி பண்ணுறது, எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுறாங்களா ஏதாவது கதையை, அதுக்கு நான் சூட்டபிளாக இருப்பேன். இந்த படம் இதில் என்ன ஹீரோயிஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் யாரும் மிகப்படத்தில் சொல்ல, நெத்தியடி நீ படம் பார்த்துவீங்க, பேசக்கூட பேசுவீங்க வேணே அப்படின்னு. ஆமாம், திருகாணி எங்கே அதில் நான் ஹீரோவுக்கு என்ன வேலை அப்படின்னா, அது யாராவது அந்த வீட்டில் யாராவது தவறிட்டாங்கன்னா அதெல்லாம் போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரணும்ல, சொந்தக்காரெல்லாம். இப்போ மாதிரி வாட்ஸ்அப் அதெல்லாம் கிடையாது, சொல்லிட்டு வரணும்ல. அதுக்கு எப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க, அவர்கிட்ட அட்ரஸ் எல்லாம் இருக்கும், எங்கேருந்து எங்கே போயிட்டு எந்த பஸ்ஸில் போயிட்டு யாருக்கு சொல்லலாம் அவருக்கு தெரியும். அவர் எல்லாமே சொல்லிட்டு வருவார். அப்போது வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதில்லை. ஒரு டெத்துக்கு போய் சொல்லிட்டு வரேன்னா இவன் போயிட்டு ஒரு தேட்டர் ஊருக்கு போயிட்டு அந்த தேட்டரில் படம் பார்த்து உட்காந்துருப்பான். இங்கே டெத்துக்கு ஆள் வரையும் உட்காந்துருப்பாங்க, அவன் பார்த்து படம் பார்த்து சுற்றிடுவான். இதுதான் ஹீரோவாங்க. புரியுது. இப்போ நான் வேறு ஹீரோ கிட்ட போய் காசு சொல்ல முடியுமா சார், உங்களுக்கு டெத்துக்கு செய்தி சொல்ல அனுப்புவாங்க, நீங்கள் போய் தேட்டரில் படம் பார்க்குறீங்க. அப்புறம் உங்கள் குடும்ப தொழில் என்ன, சமையல்கார குடும்பம், எல்லாருக்கும் கல்யாணத்தில் மைசூர் பாக்கு போகிறதா, அது மாதிரி குடும்பம். என்ன சொல்ல வரானோ புரியாது. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல்கார குடும்பம், டெத்து, அந்த காரியம், அது மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு டெத்து காட்டுவேன், யார் டெத்துனே தெரியாது, படம் முழுக்க காட்ட மாட்டேன். 5 ரீலு அதை வச்சுட்டு காமெடி ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கோம். ஆமாம், நான் காமெடி நிறைய பார்த்துருக்கேன். அதோடைய அது ஒரு சஜஷனாக அந்த கால் மட்டும் கட்டியிருக்கு கயிறு போட்டு, அதை ஒரு சஜஷன் வச்சேன், அதான் காமிச்சேன். யார் போயிட்டாங்கன்னு இல்லை, ஆனால் அதை வச்சு தான் கதையே ஓடும். இவங்க வரல அவங்க வரல, அங்கே தான் ஹீரோயினை பார்ப்பாரு, லவ் வரும், அவங்க வீட்டுக்கு போக முடியாது, இங்கேயே குளிப்பாங்க, இங்கேயே சாப்பிடுவாங்க, அதெல்லாம் நடக்கும். அது எப்படி யாராவது கேட்டாங்களா சார், நீ அந்த டெத்து வந்து அதை தான் கேட்குறது யாருக்கு? இதை விட அதுக்கப்புறம் நான் சிலது கதை சொல்ல ஆரம்பித்தேன், இப்படி விளையாட்டாக போதுன்ட்டு. அதை தான் ஒருத்தர் கேட்டது கிடையாது, ஏங்க நீ கதைலாம் சொல்கிறீங்க, நீ அது கதை காமெடியாக இருந்தது ஏங்க. அப்போ நம்மக்கிட்ட அந்த எளிமையாக யதார்த்தத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. அது யதார்த்தமாக சீன்ஸ் அமையிறது பெரிய பாக்கியம். அது அமைஞ்சது, அதில் நான் கரெக்டாக உட்கார்றேன், சூட்டப்பாயிடுது. இவன் இப்படி தான் பாண்டியராஜன் வந்தால் வயிறு புத்தகமாக அச்சா கிளவரா அப்படி இருக்காது, கிளவராக வச்சு மாட்டியா அப்படிதான் இருக்கும். ஆமாம், உங்களாவே என்ஜாய் பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்து ஒரு செமையான ஒரு இடத்துல இருந்தீங்க. அது எல்லா படத்துக்களும் சொல்லுவோம். பொதுவாக என் பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி இருக்காயா, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஆள் மாதிரியா, கரெக்ட், நம்மள ஒருத்தர் அந்த மாதிரி அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கான், வீணா போனவன், காசு கொடுத்தாலும் தொலைச்சு வந்துடுவான், நாடகம் போகிறது சுற்றுவான். அது மாதிரி ஒருத்தர் திட்டன்னா ஒரு ஆள் தேடுவாங்கல்ல, அதை நான் இருப்பேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய லேடிஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி. எங்கேயாவது வெளியில போகிறப்போ ஃபேன்ஸ், ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லைல்ல, நிறைய லெட்டர்ஸ் வரும், நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். எங்கேயாவது போகிறாங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா ஆட்கள் பயங்கரமாக வந்து சேர்ந்துருவாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேன் மூமெண்ட் ஏதாவது பயங்கரம் மறக்க முடியாத ஃபேன் மூமெண்ட் இருக்கா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏதாவது லெட்டர் எழுதுனது அந்த மாதிரி தான் இருக்கா உங்களுக்கு? இல்லை, கண்டிப்பாக வந்திருக்கும், நீங்கள் டினைலாம் பண்ண முடியாது. ஏகப்பா அந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் இல்லை. இல்லை. பட் நான் மறக்க முடியாமல் ஒரு ஃபேன் சொல்கிறேன்.
ஆஸ்திரேலியா போயிருந்தேன். ஒய்ஃப் கூட ஒரு அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ பசங்களாம் அங்கே விட்டு போயிட்டேன். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அங்கேருந்து பிரிஸ்பேன் போகிறோம். அந்த ஐடியாவே கிடையாது. பிரிஸ்பேன் போகிறோம். இப்போது எனக்கு ஊருக்கு வரலையேட்டு ஒரே சீக்கிரம் வரணும்னு டென்ஷன். அப்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு என் ஒய்ஃப் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அங்கே ஜீன்ஸ்லாம் விற்கிறான். ஒரு ஜீன்ஸ் வாங்கினா நான் $25 2 ஜீன்ஸ் வாங்கினா $30 தான். $5 ஒரு ஜீன்ஸ் கொடுக்குறாங்க. அவன் 2 தள்ள கட்ட பார்க்குறான். நீ போய் என் சைஸ் ஒன்று பையனுக்கு ஒன்று வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஓரமாக நிற்கிறேன். அந்த சீட்டை யார் நம்ம பார்க்க போகிறான்னு பார்த்தபோது திடீர்னு ஒரு மிடில் கிளாஸ் ஆள், ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4-5 வயசு இருக்கும். அதை கையில் பிடிச்சிட்டு வர்றாரு. அது பார்த்தா அந்த குழந்தை அப்படியே பார்த்து என்ன பார்த்து சாக்காச்சு. உடனே அவங்க அப்பா அப்பா பாண்டியராஜன் நிற்கிறார் அங்கே. அவர் என்னங்க நிற்க போகிறார். அவர் சென்னையில் பார்ப்பார். இல்லையப்பா நான் கண்டேன், பகடியாக பேசுவார் பாண்டியராஜன். அவர் தான். இல்லையப்பா அவர் சட்டை போடுறவங்க அப்பாட்டு. அப்பா நில்லுங்கோ, அவர் பாண்டியராஜன் தான் பேச. அவர் ஏங்க பேசுகிறார் வாமா அவரை இழுத்து வருது சட்டை போட்டு. அப்புறம் அவர் கூட வந்து என்ன திரும்பி இப்படி பார்க்குறாரு. என்ன பாண்டியராஜன் எப்போ வந்தீங்க? வந்த சார் மெல்போர்னுக்கு வந்தேன், இங்கே அப்படியே போயிட்டு போகிறேன். அந்த பொண்ணு குதிக்குது, சின்ன குழந்தை. ஐயோ அவர் வந்து எனக்கு தொட்டு பார்க்குது. அப்படியே எனக்கு ஏன்னா ஒரு பொம்மை மாதிரி பார்க்குறது. அவர் உடனே எங்கப்பா இவள் இலங்கையில் பிறக்கல, ஆஸ்திரேலியாவில் பிறந்தவன், இந்தியா வந்தது இல்லை, உங்களை ரொம்ப பிடிக்கும், சிடிலாம் பார்த்துருக்கா. அது அப்படியே குதிக்குது. உடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அவர் எடுக்கலாமே. அவர்கிட்ட என்கிட்ட கேமரா இல்லைன்ட்டு அவர் அங்கே யூசன் திரு கேமரா ஒன்று வாங்குறேன். அவரை விட்டு போனால் இந்த குழந்தை என்னை படுத்துக்குது. என்னை பார்த்தது என்னை தோடுது, அப்படியே பார்த்து சிரிக்குது. நான் பொம்மை மாதிரி ஆகிட்டேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தது கேமரா கொண்டாந்தாங்க. அதுதான் இப்போ நினைக்கிறேன் அந்த குழந்தை என்கிட்ட பேசுனதில்லை, பழகலை. நான் யாரோ அது யாரோ. அது அவ்வளோ உற்சாகம். பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். தூக்கி அந்த குழந்தைய அக்கா வச்சுட்டு ஃபோட்டோ. அது அப்பா அவருக்கு எதாவது தரணுமா? என்ன தரணும்? வா உனக்கு தரேன்ட்டு கணத்தில் புத்தகம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். அது இறக்கிட்டு போகிறாங்க. அது மேடு மாதிரி இருக்குது அந்த இடம். அது போக போக கொஞ்சம் மறையுது. அதுக்காக எகிரி கை காட்டுது. அது கை மட்டும் தெரியுது. அப்படியே கை போகுது. அப்படியே அழுதுட்டேன். என்ன பிஞ்சு உள்ளம். அது என்ன பார்த்ததில்லை, சென்னை வந்ததில்லை. இந்த சினிமாவும் தமிழும் தான் என்னை அந்த தூரத்துக்கு கூட்டு போயிருக்கு. இதுக்காக அந்த சினிமாக்காகவும் தமிழுக்காகவும் அழலாம், அடி வாங்கலாம், எவ்வளோ கஷ்டமும் படலாம். இதை மாதிரி ஒரு மீடியாவில் நான் வந்தது போகிறது என் பாக்கியமாக ஃபீல் பண்ணேன். எவ்வளோ ஏன்னா இது எந்த துறையிலையும் இருக்காது. அந்த யார் என்னன்னே தெரியாத அந்த பிஞ்சு உலகத்துக்கு இந்த ஒரு நகைச்சுவை நடிகனாக இருந்தாங்க. பார்த்து அந்த குழந்தை பார்த்து நான் அப்படியே ஆடி போயிட்டேன். மறக்க முடியாது. எவ்வளோ ரசிகர் என்னென்னமோ விதமாக பண்ணுவாங்க நமக்கு. இது மறக்க முடியாத ஃபீலிங். ஆமா, கண்டிப்பா. நான் கூட ஃபேன் மூமெண்ட் அப்படின்னு இருப்போம். நீங்க வேற ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கண்டிப்பா இது ஒரு எவ்வளோ மெமரபிளான ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளோ ஸ்பெஷல்ல உங்களுக்கு. வெரி வெரி ஸ்வீட். வேற என்ன இருக்குது? வேற என்ன இருக்குங்க? கண்டிப்பா. எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு கொஞ்சம் நாள் போக அது மறைஞ்சு போயிடும். இந்த அன்பு இருக்குல்ல, அது இறுக்கி பிடிச்சிடும். வேற என்ன இருக்குது? நம்ம சின்ன ஆளாக இருந்து வரோம். பழத்தை நினச்சி பார்த்து போது தாங்க சந்தோஷம் வருது. நான் ஒன்று அப்பப்போ சொல்லுவேன், நினைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் அதை கடக்கும் போது கிடைக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் நான் டைரக்டானா எப்படி இருக்கோம், அப்படியே கம்போஸ் பண்ணுவாங்க, டியூன் போடுவாங்க, மியூசிக் பண்ணுவாங்க, வரவங்களாம் பாருங்க அப்புறம் ஒரு டைரக்டாக வரும்போது எல்லாம் ஃப்ளவரை பொக்கே கொடுப்பாங்க நினச்சேன். ஆனால் எனக்கு பூஜை அன்றைக்கி ஏகப்பட்ட டென்ஷன். எனக்கு என்னடா அப்படி ஆச்சு, வேறு டென்ஷன் இருந்தேன், அதை என்ஜாயே பண்ணல. அதனால் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து கூட யோசிச்சு பாருங்கள் நடந்தது. சரி, நம்ம எவ்வளோ சினிமாவுக்காக நிறைய பேர் கல்யாணமும் பண்ணிக்காமல் இருக்காங்க. நல்லா பார்ப்பேன். ஏன் இல்லை சார் ஒரு அச்சீவ் பண்ணணும்.
அப்போ என்ன வாழ்க்கையை ஒரு தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கான் சினிமா. சினிமா வந்து அவ்வளோ ஒரு ஆசை, வெறி. அப்படியாப்பட்ட துறையில் நம்ம வந்து நம்மளை ஏதோ ஒத்துக்கிட்டாங்க. நம்மளும் சர்வே பண்ணுறோம். நீ குடிக்கிற காப்பியில் சினிமா இருக்குது. நம்ம அதை நினச்சா சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று மேலே போகல அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியில்லாத வாழ்க்கை இருக்கும். யாரும் கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போதே இந்த வாழ்க்கை நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்கிறது குறையுது. நான் யாராவது சொல்லுறேன், ஐயோ உனக்கு கல்யாணம் ஆகிருக்கியா, அதை நினச்சி பெரிய ஒரு சில பேர் இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு என்ன பாடுபடுறான்னு தெரியும். அது நீ அதை விட்டு அதை மட்டும் விட்டுட்டு வேறு எதை பேசுகிற. ஆமாம் எல்லாரும் கல்யாணம் ஆகிருக்குல்ல, அப்புறம் நினைப்பாங்க. எல்லாத்தையும் நினச்சி பாருங்க. சந்தோஷம் இல்லை எங்கே உறுதி இருக்குது. அந்தந்த வயதில் இதுக்கு பிளான் பண்ணாதீங்க. நான் 25 கல்யாணம் பண்ணுவேன், 26 இந்த வாழ்க்கை, 28 இந்த வாழ்க்கை. டைம் டேபிள் போட்டு வாழ முடியாது. நீங்கள் போடுறது தான் டைம் டேபிள். உங்கள் வாழ்க்கையை டைம் டேபிள் ஆக்கிக்கிங்க, அவ்வளோதான். நான் தத்துவம்லாம் சொல்லலை, அனுபவத்தை சொல்கிறேன். நிறைய பேருக்கு நான் பார்க்கும்போது ஏன் ஃபீல் பண்ணுறான், அதுக்கு ஏன் சந்தோஷப்படல, அது சொன்ன ஆமாம்ல. பெரிய பெரிய ஆட்கள் கோடியாக இருக்கவங்கலாம் வேறு ஏதோ கவலையில் இருக்காங்க. நம்ம பார்த்து ஐயோ இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிறது. அவர் கஷ்டப்படுறாரு. அந்த கஷ்டம் நமக்கு இல்லை, நம்ம கஷ்டம் அவருக்கு இல்லை. கஷ்டம் விதவிதமாக இருக்கு. தத்துவம் ரொம்ப பேச இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை அனுபவம் தான். நீங்க பார்த்த விஷயங்கள், கடந்த வந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தரீங்க, அவ்வளவுதான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மொமெண்ட். இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த கல்யாணம் இதெல்லாமே வந்து பிளான் பண்ணாம அது பாட்டுக்கு நடக்கணும் லைஃப்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல. உங்க லைஃப்ல அந்த கல்யாண சாப்டர் ஓப்பன் ஆனது எப்படி? லவ் பண்ணீங்களா இல்ல வீட்லயே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? வேறலாம் இருக்கான் இப்போ போய் லவ் பண்ணி. இல்லலாம் சார், அதெல்லாம் தப்பு கிடையாது சார். மாமனார் பேர் அவினாசி மணி. அவங்க வந்து ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர். அவங்க சாமி பாட்டில் கற்பூரம் நாயகியை கனகவல்லின்னு பாட்டிருக்கோம். அது அவங்க எழுதுறது தான். மக்கள் தலைவத்துக்கு காலத்தை வென்றவண்ணி எழுதுவாங்க. அவங்க 19 பாட்டு மக்கள் பெரிய பாடலாசிரியர் அவங்க. அவர் எங்கள் டைரக்டர் வருவார் அங்கே. அப்போ நாங்கள் இருக்கும்போது அவர்கிட்ட பேசுவோம். அவர் மூத்த இயக்குனர் பழக்கத்தில். அப்போது அடிக்கடியே கதை பேசுறது எல்லாம் பேசுவோம். ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ அவரை இப்போ தான் மாமா சொன்னேன், அவர் அண்ணன் தான் சொல்லுவேன். இப்போ அப்படி தான் இருக்குது. அப்போ நான் ஆண்பாவம்ன்று படம் பண்ணேன். குறிப்பாக சொல்ல எனக்கு யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யாரும் நினைக்கவே இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு இருந்தேன், அது வேறு. நான் பேச்சுலராக இருந்தால் தான் சாதிக்க முடியும், அப்படி ஒரு வைராகிலாம் இருந்தது. அப்புறம் பார்த்தா நான் என் கடமைகள் எல்லாம் இருந்தது நிறையா. அப்புறம் நான் சினிமாவில் வந்த பிறகும் இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம்னு யாரும் நினைக்கவே இல்லை. எனக்கு ஷாக் ஆச்சுன்னா இது யோசிக்க மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி கேட்கலாமா? நான் என் அம்மா தங்கச்சி தான். அப்போது அதை பற்றி கேட்கவும் இல்லை. அப்புறம் தான் நிறைய படம் வருது அந்த பேர். அப்போது இவங்ககிட்ட போவேன், மாமனார் வீட்டுக்கு கதைலாம் சொல்லுவேன். அவருக்கு அபிப்பிராயம் சொல்லுவேன். அவ்வளோதான் நட்பு. அப்போது அவர்கிட்ட பேசியிருக்கும் போது ஸ்கூல் யூனிஃபார்மோட ஒரு கேரக்டர் போவோம், அவ்வளோதான். தவிர பேசுனதுலாம் கிடையாது. பணம்லாம் வந்தால் வைக்கிறதுக்கு பீரோ கிடையாது வீட்டில். படம் ஹிட்டானோடனே எனக்கு ஒரு 10,000 ரூபா பீரோ வைக்கணும்னா கூட பீரோ கிடையாது. குடிசை வீடு, கொட்டாயை பற்றி அத்து விடுவோம் மாதிரி அந்த பொசிஷன் இருக்கும். அப்போ நான் ஹஸ்பண்டை விட என் ஃப்ரெண்டுங்க அவங்கள்ட்ட பணம் கொடுத்தாங்கன்னா யாராவது கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து வைக்கிறேன். கொடுத்து வச்சு எல்லாருக்கும் இவர் கூட செலவுக்கு எல்லாம் இருப்பேன். ஒரு வாரம் பொறுத்து காசு கொடுத்த எவ்வளோ வச்சுருக்காருன்னு. நான் கொடுத்ததில் 2% தான் வச்சுருக்காரு, 98% காணும். ஏன் செலவு பண்ணிட்டோன்றார். ஒரு வாரத்தில் அவ்வளோ காசு செலவு பண்ணிட்டீங்களா? 1,00,000 ரூபாயில் 98,000 செலவாச்சு. இது சரியில்லையே.
அப்படின்னு பார்த்தேன். அவர் தான் பணம்லாம் கொடுத்து வைப்பேன். அன்றைக்கி ஐடியல் டிஸ்கஷன் கதையில் பேச மைண்டு ஓடல. அப்புறம் பீச்சை பார்த்து தலகாலி போட்டு உட்காந்து நம்ம எதுக்கு சினிமாவுக்கு வந்தோம், டேரக்டர் ஆகணும் ஆகிட்டோம், ஏதாச்சும் நடிகராக ஆகிட்டோம், பேர் எல்லாம் வந்துச்சு, நம்ம ஒழுங்காக இருக்க மாட்டோம் பொழுது இப்படி காசுலாம் அப்படி பண்ணால் சரியாக வராது. கல்யாணம் பண்ணிக்கும் ஐடியல் காட்டேஜில் பீச்சை பார்த்து போய் தோணுச்சு. உடனே வண்டி எடுத்து காலைல 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா எழுப்பி நம்ம எனக்கு கல்யாணம் பண்ணி வைவான்றேன். எங்கள் அம்மா பையன்களோ தப்பாக நினைக்கல, அவங்க பாருங்க படிக்காதவங்க இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த எண்ணம் மனசு இருக்குல்ல. எங்கள் அம்மா உடனே கண்ணு இந்த குடும்பத்துக்கு நீ மாடா உழைச்சிட்டு கண்ணு, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிப்பாங்க. யார் என்ன எதுவும் கேட்கல. 2 தங்கச்சி அழுது, சின்ன பசங்கெல்லாம் 3 வயசு 5 வயசு. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் மேலே இருக்கிற பாசெல்லாம் போயிருமே. எங்கள் அப்பா அடிக்கிறான் கம்மனுங்க. அவன் இப்போதான் கேட்குறாப்புல. இதுக்கப்புறம் டிஸ்கஷன் ஆஃபீஸுக்கு போகிறேன். என் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் மார்க்கெட்டு பிரம்மாவாக இருக்குது, படம் ஓடுது, எல்லாம் ஆண் படம் ஓடிட்டுருக்கு. இப்போ போயிருந்தேன் இல்லையே பிரச்சனைகள்லாம் பெருசாகுது, காலகாலத்தில் அதை பண்ணணும். அதுவும் கரெக்டு தாங்க. நீ என்ன பண்ணுற, எங்கள் மாமனார் பேர் சொல்லி அவர் பொண்ணு இருக்கு. ஷாக் ஆகிட்டோம்ல, என்ன சொல்கிறீங்க, நீ போய் பொண்ணு கேளு. ஏங்க அவர் கோவக்காரங்க, எதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் ஒன்று அனுப்புறது, நீ போ பாப்பா. மேனேஜர் தான் அமிச்சேன். ஏன்னா என் ஒய்ஃப் நடனம் போவதெல்லாம் பார்த்துக்கணும் தவிர அவங்க இதுக்கு முன்னாடி ஜனவரி 1 அன்றைக்கி அவர் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுங்க என்னார். ஆண்பாவம் December 7 ரிலீஸ் ஆச்சு. ஜனவரி 1 படம் பண்ணுங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு டிஃபன்லாம் வச்சு ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்போ டிஃபன்லாம் வைக்கும்போது என் ஒய்ஃப் தான் வைக்கிறாங்க. கூட என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிருந்தேன். இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா, பொண்ணு கேட்டலாமாண்ணா, அட்வான்ஸை திருப்பி கேட்டு போகிறாங்க பேசாமல் அப்படின்னு வந்துட்டேன். இப்போ அதான் மைண்டில் வந்தோடனே அவங்ககிட்ட கேட்டோன்னே அவர்கிட்ட போய் பாண்டியராஜன் கல்யாணம் பண்ணணும். ஏன் மார்க்கெட் நல்லா இருக்குது, இப்போ தான் நல்லா படிச்சுருக்குது, ஏன் தருது இல்லை சார் நினைக்கிறாரு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணணும். அதுவும் கரெக்டு தான், அது கரெக்டு, நல்ல முடிவு தான் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் பொண்ணு பொண்ணு யாருண்ணா, உங்கள் பொண்ணு தான். ஷாக் ஆகிட்டார் அவர். அப்படியே அமைதியாக இருந்துச்சு. அவர் சொல்லியிருக்காரு, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, எங்கள் பெரியவங்களாம் இருக்காங்க, நான் பார்த்து பேசிட்டு சொல்லிட்டு 2 நாள் பொறுத்து எங்கள் ஆஃபீஸ் வந்தார். கேள்விப்பட்டேன், நல்ல விஷயந்தான், ஒரு 2 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணு. நான் உடனே கல்யாணம் பண்ணிருந்தேன். இந்த ஐடியா சொன்னேன். நீங்கள் பாரு 2 வருஷம் இருக்கீங்க. இல்லை இல்லை நான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணோம், நான் ரெடியாக வேணாம், அதெல்லாம் ஒன்று வேணாம், கல்யாணம் உடனே பண்ணணும். என்ன சொல்லிக்கிறேன், டேட்டு பார்த்தோம் அன்றைக்கி 27, அடுத்த 27 கல்யாணம். ஒரு வருஷம், ஒரு மாசத்துல ஒரு மாதத்தில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். மண்டபம் கிடைக்கல. மண்டபம் பண்ண 3-6 மாதம் வெயிட் பண்ணோம். அப்போ இந்தி பிரச்சார சபா அங்கே ஒரு மீட்டிங் தானே இருக்கும், அங்கே கல்யாணம் பண்ணலாம் இருக்காது. கல்யாணம் அங்கே ஹால் இருக்குது, கல்யாணம் பண்ணலாம், பெருசாக இருக்கு ஹால். ஓகே, அங்கே திடீர்னு எல்லாம் சொல்லிட்டோம், சார் சாப்பாடுக்கெலாம் ஏற்பாடு பண்ணலாம் பண்ணோம். சார் அது இந்த பக்கம் பார்த்த மாதிரி சார் மேடை, தாலி கட்டுறதா இப்படி பார்த்த மாதிரி கட்டுறதா கல்யாணம், நீங்கள் நான் உள்டாவாக இருக்குண்ணா. ஒன்றும் தப்பே இல்லையா, தாலி கட்டும் போது திருப்பி இப்படி கட்டுறியா, அப்படி தான் கட்டேன். எங்கள் திந்தி பிரச்சார சபாவில் கல்யாணம், உட்லண்ட்ஸில் ரிசப்ஷனு. நான் நினச்சதை விட நான் கனவுல நினைக்காத அளவுக்கு கிராண்டாக நடந்தது. அது எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரிசப்ஷனுக்கு வந்தாங்க. எங்கள் டைரக்டர் கல்யாணத்தை நடத்தி வச்சு எல்லாரும் விருது விசாரிக்க வந்தார். முத்தமிழர் கலைஞர் அவர்கள்
நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சார். சூப்பர் ஸ்டார் வந்தார் கல்யாணத்துக்கு. சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கிராண்டாக பிரமாதமாக நடந்தது. வாழ்க்கை ஓட்டு அதாவது திட்டமிடல் பிளானிங் அதெல்லாம் இல்லை. டப்புன்னு சினிமாவில் ஸ்கிரிப்ட் பண்ணால் கூட அது ஷூட்டிங் எடுக்க முடியுமா கஷ்டம் தான். அது கரெக்டாக கதைகளை கூட பிளான் பண்ணி எழுதுவீங்க போல. வாழ்க்கையில எதுவுமே அப்படி பிளான் பண்ண மாதிரியே தெரியல. பிளான் பண்ணாமல் நடக்கும். ஆனால் நல்ல எண்ணத்தோட நல்ல முயற்சியோட பண்ணணும் நல்ல நோக்கம் நல்லா இருக்கும். பண்ணணும். கரெக்ட். ஆனா லைஃப் எல்லாம் கோ வித் த ஃப்ளோன்ற மாதிரி இனிஷியலா பேசுனீங்க. அப்ப புரியல, எவ்வளோ ஃப்ளோல போயிருக்கீங்கன்னு இப்பதான் தெரியுது. பட் வெரி நைஸ். அழகான ஒரு குடும்பம், 3 பசங்க உங்களுக்கு. ஒவ்வொருத்தங்களும் வந்து இப்போ அவங்கவுங்க துறைகள்ல சிறப்பா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பிளெஸிங்ல சார். பெருமையா இருக்கும்ல உங்களுக்கு உங்க பிள்ளைங்களை பாக்குறப்போ இன்னைக்கு. ஆமாம் நான் சொல்லுவேன், கஷ்டப்படுங்க. கஷ்டப்படுறது ஒரு பெரிய சுமை அப்படிலாம் இருக்காதுங்க. கஷ்டப்படுறீங்கன்னா ஜெயிக்க போறீங்க. அதுக்கு கூலி கொடுக்கணும். காசு கொடுத்தா தான் டிக்கெட் வாங்க முடியும். உழைச்சி கஷ்டப்பட்டால் தான் வர முடியும். அது எங்கள் பசங்கிட்ட அது மென்டலாக இருக்குது. எங்கேயுமே வந்து நான் பாண்டியராஜன் பையன் சொல்லிக்க மாட்டாங்க. அதுவே ஒரு பெரிய பலம். மகன்கள் பெருமையை தந்தை சொல்லக்கூடாது. அப்படி வளரணும். அவங்க எல்லாமே அவங்க வேலை பார்க்குறாங்க. சினிமாவுக்கே யாரும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். பெரிய நல்லா படிக்க வச்சு ஐடி. அவர் இன்றைக்கி கூட காலைல சிங்கப்பூரில் தான் பேசுகிறார். நேற்று நைட் சிங்கப்பூர் போனார். அவர் வாழ்க்கை அவர் தனியாக. அவர் 2வது ஆள் பிரதி நடிக்க போகிறாரு. அவன் நடிப்புக்கு வருவானான்னு இல்லை. அவன் அப்படி இருந்தான். பார்த்தப்போ பிரமாதமா பண்றாரே அவரு. அவன் போட்டு போடுறான். காலம் விதி நேரம் சொல்லுவோம். 3வது பிரேம். அவனுக்கு நான் அமெரிக்காவில் வரும்போது கோப்ரோ கேமரா, எனக்கு கோப்ரோன்னா எனக்கு ரொம்ப பிரியம். அது விளையாட்டாக வாங்கி கொடுத்தேன். அவன் அதை வச்சு சும்மா நாய்க்குட்டி எல்லாம் இருப்பான். டேய் ஒரு கல்யாணத்துக்கு காரில் பேசிட்டு வந்தான். எப்போ இப்போது ட்ரோன் மாதிரி ஒன்று வந்துருக்கு. ட்ரோன் அது இந்த கோப்ரோ கேமராவை தூக்கிட்டு அப்படியே பறக்கும் அப்படின்னா. அப்படியா பறக்கும். அப்படியே பறந்தா கிணத்துலேருந்து தண்ணி சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்படி போனால் அப்படியே அது ஜிம்பிள் வரணும், ஃபாலோ பண்ணணும். அது எங்கே இருக்குன்னு ஜிம்பிள் ஒன்று பிடிச்சான். பிடிச்சி இது என்ன வாங்கு, அதில் என்னென்ன கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் போனான். என்னென்ன அதில் சட்ட சிக்கல் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் உண்டு பண்ணு. இன்றைக்கி ட்ரோன்னா ஃப்ரேம் நல்லா பண்ணுவான் அப்படின்னு பேர் எடுத்துக்கிறான். பெரிய பெரிய படங்கள்லயும் அவரோட வேலை தான் மேஜிக் இருக்கு. பெரிய சந்தோஷம். அது இதான் வாழ்க்கை, வேற என்ன இருக்குது. அப்படி ரொம்ப அவனுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டு, இவனுக்கு இந்த ஃப்ளாட்ஸு, அந்த மாதிரிலாம் சொல்லி வரேன். எல்லாம் ஒன்றா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. பசங்களாம் சொல்லுவேன், என் வீடு கட்டும் போது இந்த ரூம் இதுக்கு அந்த ரூம் இதுக்கெல்லாம் சொன்னேன். அதுக்கும் கரெக்ட் பில் கட்டணும், இது சும்மா ஃபேன் ஓடுது, இதை பெருக்கணும், எதுக்குடா. இப்போ ரூம் பத்தல. ஒவ்வொருத்தன்றான் என் பையன் விளையாடுறதுக்கு ஒரு ப்ளேயிங் ரூம். என்னடா ப்ளேயிங் ரூமா, என்னடா சொல்கிறீங்க, எல்லாம் காட்டுக்கணும். அப்படி தான் இப்போ இப்போ பெரிய சந்தோஷம் எனக்கு பேரங்க தான். மோஹித் பல்லவராஜனும் நித்திலன் பிரேமராஜனும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸு. அவங்க தான் நமக்கு எல்லாம். இப்போ நான் வந்து இந்த தருணத்தை சொல்லிக்கிறேன். நான் ஒரு நடிகர், ஒரு டைரக்டர், இப்படிலாம் வந்து விஐபின்னுவாங்கல்ல, அந்த ஃபீல் எனக்கு என்றைக்கும் வந்ததில்லை. நான் இன்றைக்கும் ஆக்ட் பண்ணும்போதோ டைரக்ட் பண்ணும்போதோ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து ரசிப்பேன். ஒரு ஆர்டிஸ்டாக தான் பார்ப்பேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு மறந்துடுவீங்க நீங்க அதை. நான் சில படம் ஆக்ட் பண்ண ஊர்வசி அவங்களாம் சொல்லுவாங்க, யோ நீ டைரக்ட் பண்ணுறியா நடிக்கிறியா, ஒன்று நடி இல்லை டைரக்ட் பண்ணு, நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் எல்லாம் ரசிப்பேன், பெரிய ஆள். ஆனால் என்ன ஒரு நடிகை நான் இப்போலாம் பார்த்ததில்ல. நான் இப்போ அது புது விஷயம் பார்க்குறேன். என்னை யாராவது வந்து எல்லாம் பார்த்தாங்க, வித்தியாசமாக பார்த்தாங்க, என் பேரை ரசிக்கிறானுங்க. பார்த்துட்டு போட்டோ எடுத்துமா தாத்தா கூட நான் அழுகிறேன் இருப்பான். அது போட்டோ எடுத்துக்கிறானுங்க. என் மோஹித் பெரிய பேரை ஒரு லேட் கமராக நிற்க வைக்கிறாங்கன்னா அவங்க ஸ்கூல் பியூன்கிட்ட சொல்லலாம், எங்கள் தாத்தா ஆக்டர்
என்னை விட்டுருக்கேன். என் பையன் சொல்லி சிரிக்கிறான், டேய் எங்கள் அப்பா பேர் நானே சொல்கிறதில்ல, நீ சொல்கிறேன்ட்டு. அந்த மாதிரி ஜாலி என்ஜாய் பண்ணுறதான். சின்ன பேரை ஒரு நாள் எனக்கு பல்லு கூச்சமாக இருக்குதுன்ட்டு ஒரு டாக்டர் சொன்னாங்க. போய்ட்டு அந்த மெடிசன் போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கனாங்க. பேரனை கூப்பிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போனேன். அவன் கூட வந்தான். ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். அது அங்கே வேலை பார்க்குறவங்க நார்த் இந்தியன். அவங்களும் என்னை பார்த்து ரியாக்டே பண்ணல, பேசாமல் பார்க்குறாங்க. இவன் அவங்களே பார்க்குறான். என்னை பார்த்து ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவன் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. பண்ணான், ஹலோ பாண்டியராஜன் ஆக்டர், பெரிய நடிகர் அப்படின்னா. அவன் கண்டுக்கவே இல்லை. இவன் 2 வாட்டி பார்த்து சொல்லி பார்த்தான், தாத்தா நம்ம வேறு கடைக்கு போகலாம் வாங்க. எனக்கு என்ஜாய் பண்ண லைஃப் என்னடா ஆண்டவன் எல்லாம் கொடுக்குறானே, நம்மளை சந்தோஷப்படுத்துறாங்க பார்க்குறாங்கள. இதுதான் வாழ்க்கை. இதில் வந்து இதை ரசிக்கணும். இதை எனக்கு பசங்க பேரனுங்க தாத்தான்னு கூப்பிட்டா அப்படி ஒரு சந்தோஷம். அது நிறைய பேர் தாத்தான்னு கூப்பிட்டா வயசாகிடுச்சு அப்படி. எனக்கு அவன் தாத்தான்னு கூப்பிடும்போது நான் கண்டுக்காமல் இருப்பேன். தாத்தா கத்துவானுங்க. அதிகமாக என்ன தாத்தான்னு கூப்பிடணும்னு எனக்கு சந்தோஷம். 2 பேரும் கொஞ்சம் போது கிளி பண்ணோன்னா என்ஜாய் பண்ணு. அது லைஃபு, அதில் இருக்கிற ஒரு இன்பம் வேறு எதுவும் கிடையாது. இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்குறான். நம்ம இதை தான் என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம ஜெயித்ததை விட ஜெயித்ததை பேரன் சொல்லும் போது இல்லை அப்படி பார்க்குறோம். தாத்தா ஃபைட்டில் பண்ணுவாரா அப்படின்மா. இது நடிச்சு பாருங்க. இப்போது படம் ஆக்ட் பண்ணிட்டு வரேன் நைட்டு, அதில் சைக்கிள் ஓட்டு வரேன். என்னை வந்து தள்ளி ஒரு ஆள் பிடிச்சி பள்ளத்துலேருந்து தள்ளுற மாதிரி நான் ஊந்துடுற மாதிரி சீனு அதான் எடுக்கிறாங்க. என் ஒய்ஃப் சொன்னான், ஒய்ஃப் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்புறம் என் பேரன் வந்தோடனே தாத்தா சுட்டி மாதிரி இருக்காங்க. அப்போ என்ன சொல்லி, தாத்தா நீ சைக்கிள் தள்ளி விட்டு போகிறாங்களா பிரிட்ஜில் உள்ளே போகிறாங்க. அப்படியா எப்படி? அதான் எடுக்க போகிறாங்க. அதையும் அப்படியே எடுக்கணும். ஏஐயில் பண்ண சொல்லு, ஏஐயில் பண்ணி சொல்லுங்க. தாத்தா ஒன்று அடிபட்டாது அப்படின்னா இல்லை, நான் டேரக்டாக தான் நான் பண்ணுவேன். இதான் டிஸ்கஸ் போகுது. நான் வீட்டுக்கு போன சொல்கிறேன், முன்னாடி ஏஐயில் பண்ண சொல்கிறாங்க. அடப்பா இல்லை ஏய், அவங்களாம் டூப்லாம் வாட்ச் பண்ணி அழகாக பண்ணுவாங்கன்னா தாட்டு பசங்க அந்த மாதிரி இருக்காங்க. அதை ரசிக்கணும். இதுதான் வந்து கொட்டி கொடுக்குறது, கோடி கோடியாக கொட்டி கொடுக்குற மாதிரி. இந்த சந்தோஷத்தை நான் எப்பவுமே எல்லாத்தையும் பெருசு பண்ணி பார்க்க மாட்டேன். இந்த மனசுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோம், இவங்களும் எப்படி இருக்கோம், இவங்களுக்குள்ள எப்படி இருக்கோம், இதுதான். அவங்களும் வெளிப்பட அவங்க தாத்தா நடிகராக இருந்தாலும் நம்மகிட்ட ஜாலியாக இருக்கார். அது அவங்களுக்கு புரியும். ஏதாவது ஓடி வந்து அவர் தாத்தா சப்போர்ட் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக சொல்லுவாங்க, மச்சான் நீனா அவர் இப்பயே தாத்தா நீ அவரை கண்டுபிடிச்சிருக்கணும். இதானா சந்தோஷம். யங் தாத்தா நான். ஆனா சூப்பர். ஆக்சுவலி இவ்ளோ நேரம் கான்வர்சேஷன்ல ஒரு இடத்துல கூட லைஃப் பத்தின ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்ல ஒரு சலிப்போ எதுவுமே இல்ல. ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரசிச்சு அதாவது குடிசையில இருந்த டைம்லயும் நான் ஹாப்பியா இருந்தேன், கண்டென்ட்டா இருந்தேன். இப்போவும் நான் ஹாப்பியா இருக்கேன்ற அந்த ஃபீலிங் தான். பழைய ஃபோட்டோங்களை எடுத்து பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கீங்கன்னு தெரியும். யார் கூடலாம் பேசியிருக்கீங்க, அவங்களாம் இல்லை இப்போது. நீங்கள் நினச்சா கூட அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க முடியாது. நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் எனக்கு யாருக்கும் கிடைக்காது. இப்போலாம் நினச்சா கூட கிடைக்காது. நடிகர் திலகம் எனக்கு அப்பா, நடிகர் திலகம் சிவாஜி சார் அப்பா, நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா, நான் பையன். இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கலாமா? ஒரு தில்லானா மோகனாம்பாள் ஜோடிக்கு நான் பையனா தாய்க்கு ஒரு தராட்டில் ஆக்ட் பண்ணேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு, எவ்வளோ சந்தோஷம். மக்கள் எம்ஜிஆர் அவ்வளோ என் கல்யாணத்துக்கு வந்தாங்க. என்னை ஏர்போர்ட்டில் பார்த்து பேசிட்டு திடீர்னு வா அப்படின்னு பார்த்தாங்க, கையை பிடிச்சி முத்தம் ஊற்றுறாங்க. நான் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். வாழ்க்கையில் வேறு என்ன கேட்டான், எத்தனை கோடியில் அவங்கள பார்த்து வியந்து அடேகப்பாண்டாள் அவங்கள பார்த்தோம். நாகேஷ் சாருடைய ஒரு அசைவுக்கும் நம்ம சிரிச்சிருக்கோம். என்ன நினச்சி அவருக்கு மகன் நான் நடித்தேன். அப்பா நான் பெங்களூரில் ஷூட்டு அந்த பாராளுமன்ற சட்டசபை ஏற்ற மாதிரி கீழே ஆக்ட் பண்ணுறோம். அவர் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். எனக்கு ஒரு ஆசைப்பா போட்டோ என்ன
உங்கள் மடியில் படுத்துக்கணும். படுத்துக்கானே நாகேஷ் சார் மடியில் நான் படுத்துருப்பேன். சில்லு இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா இதான் பொக்கிஷம், இதுதான் வாழ்க்கை. பெரிய இடத்துலாம் பார்த்துருக்கோம்ல. என் என் பையன் பெரிய பையனை மக்கள் எம்ஜிஆர் அவர் தூக்கி வச்சுருப்பார். பையன் போடுறதுக்கான ஃபோன் பண்ணார். நான் தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரே ஃபோன் அவர் தான். பையன் போட்டிருக்கானா அவர் சார் கல்யாணத்துக்கு வந்தீங்க, அதுக்கே நான் நன்றி சொல்ல வர்றேன். நல்லா இருக்கட்டும். பையன் எப்படி ஒன்றுமா முடிக்கிறானா? முடிக்கிறான். உனக்கு கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு? 10 மாதம் ஆச்சுன்னு. இந்த வேகம் எல்லாத்தையும் இருக்கட்டும். 3 வயசு. இந்த அன்பு, இந்த பாசம், எனக்கு நான் இதெல்லாம் கொடுப்பேன். ஆமாம். நிறைய பேர் சொன்ன மாதிரில இதை சொல்கிறாங்கல்ல, நடந்தது, வாழ்ந்தோம், பார்த்தோம். ஒரு ஏவிஎம் தாண்டி போகும்போது இதானா ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ தானே எவ்வளோ பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வியந்து பார்த்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் நான் நடித்தேன். சில்லோ ஜூபிலி பாட்டி சொல்லி தட்டது, அங்கே ஒரு வெள்ளி விழா படம் கொடுத்துருக்கோம். நினச்சி பார்த்தோம், என்றைக்கும் நம்ம வெள்ளி விழா நாயகனாக இருக்க முடியாது. இருந்தோம், முயற்சி பண்ணோம், நடந்தது. இந்த சினிமா நம்மளை ஏற்றுக்குச்சு, இந்த மக்கள் கை தட்டுறாங்க, எல்லாம் நடந்திருக்குல்ல. எப்பவும் என்னை மட்டுமே பார்த்துருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, அது நம்மளை கொல்லும். யோசிச்சு பார்த்துல அதுதான் சில பேர் கேட்குறவங்கள, ஏன் நீங்கள் அந்த மாதிரி படம் நடிக்கிறது இல்லை? நான் மாட்டேன். நான் சொல்கிறேன், எல்லா படமும் தேங்காய் உடைக்கும் போது சூப்பர் ஹிட் தான் உடைக்கிறோம், தேங்காய் தான் உடையுது, படம் உடைப்படுது. எல்லாருக்கும் எப்பவுமே வெற்றி வாய்ப்பு ஒரே மாதிரி இருக்காது. இந்த லைட் படுறது சில காலங்கள் தான் பிரைட். சில பேர் லைட் பட்டால் கூட அவன் பழக்கம் தெரிய மாட்டான். இது அதிர்ஷ்டமும் இருக்கணும்னுவாங்க. அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்? நீங்கள் நடத்துகிற நடத்தை பொறுத்து, நீங்கள் அன்பாக நடத்துறதை பொறுத்து. ஒரு விஷயம் நம்ம பார்க்குறவங்களாம் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவர் ஜாலியாக பேசணும், அவர் நல்லவர், அவர் நம்மளை பற்றி உயர்வாக பேசணும், இப்படிலாம் தோணும். ஆனால் அவர்கிட்ட பழகும்போதில் அவர் சிறுமூஞ்சாக இருப்பார், அவங்க முறிக்கின்னு போவாங்க, நமக்கு எல்லாம் திட்டுறாங்க, எல்லாம் பண்ணலாம். அவங்க அப்படி தான். நீங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக இருந்து பாருங்கள். அட்லீஸ்ட் அவங்க என்ன தான் அது. அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா இருக்கலாம், ஓகே தெரியாமல் பேசிட்டேன், மன்னிப்பு கேளுங்க. அதிகமாக மன்னிப்பு கேட்கறது தான் எனக்கு தெரிஞ்ச அதிகமான வெற்றிக்கு ரகசியம். புருஷன் பொண்டாட்டி கூட அதிகமாக மன்னிப்பு கேளுங்க, முடிஞ்ச காலில் விடுங்க. ஆமா. எவ்வளோ பேர் ஏமா ஒரு பேமெண்ட் நம்ம முன்னாடிலாம் அப்படியே வெள்ளி தட்டில் பணக்கட்டு வச்சு ஆப்பிள் வெத்தலை வகைலாம் வச்சு அப்படி கொடுத்தாங்க. இப்போ அப்படியே கொடுத்தாங்க இல்லையே. இப்போ பணம் தரலன்னா போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் நான் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டலைங்க, என் பையனுக்கு ஃபீஸ் கட்டலைங்க. வேலை பார்த்ததுக்கான சம்பளம் கேட்குறது தான். இவன் வேலை பார்த்து சம்பளம் கேட்கும்போது 1000 போய் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியல, இது பாட்டி, இதெல்லாம் சொல்லி தான் கேட்குறான். அப்படி இருக்கும்போது கட்டின பொண்டாட்டி நம்ம கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் காலைல விடுறதுனா தப்பு. அதுலேயும் காரணம் இருக்கணும். நீ மட்டும் ஜெயிக்க காலில் உண்டா தப்பு. உண்மையாக அவங்க தப்பு பண்ணிட்டேன், வார்த்தை தவறி முடிச்சு, 1000 பிரச்சனை இருக்குது, அதில் விட்டேன், சாரிப்பா, என்ன முடிஞ்சு போச்சு. அதில் நீ பண்ணதான் தப்பு, நான் காலைல வரும், அது கிடையாது. விட்டு கொடுத்தல் தானே. விட்டு கொடுக்குறது குறைஞ்சி போச்சு. விட்டு கொடுக்க பற்றி நம்ம சொன்னோம்னா இதெல்லாம் பழைய ஆளியா, இவரெல்லாம் பியூச்சன்பா பாகவதர் காலத்தாள். அதனால் பழசு வேறு, பழசுலேயே அந்த அன்பு. நான் சொல்கிறேன், சினிமா இருக்கிறோம், இந்த கேமரா வெள்ளைக்காரன் நடிப்பிச்சது, இந்த லைட்டு வெள்ளைக்காரன் நடிப்பிச்சது, இந்த மைக்கு வெள்ளைக்காரன் நடிப்பிச்சது. நம்ம இதை வச்சு நம்புகிறோம். ஆனால் நீங்கள் மறக்காமல் பர்சனம் சொல்கிறீங்களான்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் அந்த குழந்தை சொன்னீங்க, அது நமக்கு தெரியும். அதுதான் நம்முடைய கல்ச்சர், ஃபீலு, எமோஷன். இந்த லைட்டால் அது உங்களுக்கு இனிக்கலை, இந்த கேமராவில் அது இனிக்கலை, அந்த ஃபீல் தான் தெரியல. அதை மாதிரி நம்மளால் வெள்ளைக்காரனோட நல்ல படம் இருக்க முடியும். லைட்டை கண்டுபிடிச்சி எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் பாசமலர் இருக்க முடியுமா? பாசமலர் வெள்ளைக்காரன் இருக்க முடியுமா? முள்ளு மலர் இருக்க முடியுமா? நம்மக்கிட்ட அதெல்லாம் தெரியும். ஒரு அப்பா பையன் பாசம்னா நமக்கு தெரியும். ஃபாரின்லாம் பார்த்தா அப்பா பையன் 3 மாதத்துக்கு போதா ஹாய் ஹாய்ன்றான், அவ்வளோதான்.
இதெல்லாம் ஜெயன்ற அம்மா அப்படி இல்லை. இன்றைக்கி நம்ம காலத்து பாட்டிங்க அந்த சுருக்கு பையில் கார் விபூதி வச்சு காசு வச்சுருங்க, பேரனை கூப்பிட்டு கை நடுக்கி வர்ற கண்ணு வாராஜான்னு ஒரு நல்ல நாளில் பொட்டி எடுத்து விட்டு நல்லா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா காயின் எடுத்து கொடுக்குதுங்க. அது 1 கோடிக்கு சமம். அந்த கல்ச்சரு, அந்த எஃபெக்ட்டு, ஃபீல் இதெல்லாம் பணமே கிடையாது. இதெல்லாம் தெய்வங்கள். நம்ம உண்மையாக ஃபீல் பண்ணால் தெரியும். நம்ம ஜீன்ஸ் போட்டலாம், நம்ம ப்ரமோட்டர்ஸ் போட்டுக்கலாம், எல்லாம் கல்ச்சர் அது வரல. ஆனால் ஃபீல் இன்றைக்கும் நான் திமிர சொல்ல, என் பேரன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணான். எதுக்கோ காசு கேட்டான். 10 என் கார்டு கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்தார் காசு ஒன்று. போனால் அவன் வேலையை முடித்தான். அவன் அந்த கார்டு கொடுக்கும்போது நான் சேரில் உட்காந்தேன். கார்டை எனக்கு கொடுத்துட்டு தொட்டு கும்பிட்டான். என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஆடி போயிட்டான். என்ன மச்சான் என்ன கும்பிட்டாங்க? அவனுக்கு கார்டு கொடுத்துட்டா, அவன் வேலை முடிச்சுட்டான். அந்த தேங்க்ஸ் சொல்கிறான். அந்த ஸ்டைலு, அவன் ஆக்சண்ட்டு எல்லாம் வேறு. என் ரத்தம், என் அம்சம். இப்போ அவனுக்கும் அந்த குணம் இருக்குது. தாத்தா பார்த்தா கும்பிடணுன்ட்டு. இது அடிமைன்னோ ஆணவனோ எதுவும் சொல்ல. நான் திமிர் பிடிச்சுவேன், நான் பரமவாதி அதெல்லாம் சொல்ல. அந்த அன்பு வளருது, ஃபீல் வருது. மற்றவங்க பசங்களாம் அதை சொல்லிக் கொடுங்க. பசங்கள்லாம் கல்ச்சர் அவங்க சொல்லும்போது இல்லை. பசங்க சின்ன குழந்தைங்க வணக்கம்னா நம்ம அடிவயிரெலாம் நிறுது. வணக்கங்கன்னு சொல்லுது. ஐயோ இது யார் சொல்லி கொடுத்தாங்க? ஐயோ ராஜா அப்படின்றோம். நம்ம பெரிய நம்ம எப்படியாவது செக்கை பாஸ் பண்ணுறது கும்பிட்றது அது வேறு. எப்படியாவது பேமெண்ட்டு செட்டில்மெண்ட் இருப்பா அது வேறு. அது கும்பிட்டானா ஓதிப்பேன், ஏய் கூட கும்பிட்டு போடுறேன்னு அத்துட்டு. ஆனால் சின்ன குழந்தைங்கள வணக்கம் இல்லை. அதுதான் உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா. அதை நிறைய பழக்கி விடுங்க. அது தமிழ் கல்ச்சரில் இருக்குது. சினிமாவில் அது நிறைய இருக்குது. சினிமாவில் காட்டலாம், நட்புன்னு காட்டலாம். நட்புக்காக நட்பு, கணவன் ஒன்று இன்டிமேசி காட்டலாம். சண்டை இருக்குது, அதையும் கொஞ்சம் காட்டுங்க. எதுக்கு சண்டை? ஒய்ன்னு காட்டவ அதுக்கு தான் அப்படின்னு இழுப்பாங்க. இருக்கிறது இல்லை. யாருக்கு இல்லை பிரச்சனை? நான் தான் பிரச்சனை சொல்ல ஆரம்பித்தா பிரச்சனை ஆரம்பித்தோம். ஒன்றும் கிடையாது. உடம்புக்கு ஒருத்தன் பிரச்சனை வந்தால் தான் தெரியும் பொண்டாட்டி அருமை. பொண்டாட்டிக்கு உடம்பு தெரியாமல் தலைவலிக்குதுங்கன்னு படுத்தாங்கன்னா புருஷங்காரன் வந்து பெருசாக இந்த தைலம் அந்த மருந்து ஃபாரினில் வாங்குறது கொண்டதெல்லாம் கொடுக்குது. ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்து போய் இதை குடிமா, சாப்பிடு, டாக்டர்கிட்ட பேசியா, நான் கேட்டுவா, இது குடி அப்படின்னு அந்த ஒரு டம்ளர் சுடு தண்ணி கொடுத்தோன்னா அதுதான் ஒரு ஆயுர்வேதம், ஒரு மெடிசன். அதுக்குள்ளே அன்பு, பாசம், மன்னிப்பு எல்லாம் கலந்துருக்கு. அதாவது கல்ச்சர் மிஸ் பண்ணிட்டே போகுது. அது வேணாம். வாழ்கிறதுக்கு எவ்வளோ சந்தோஷம் காத்துட்ருக்கு. உங்களுக்கு வாரி கொடுக்குறது நிறையா இருக்குது. இதை சினிமா நிறைய சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் வரும்போது அதான் சொல்லி கொடுத்துருந்தது சினிமா. அது இப்போ குறையுது. அவ்வளோ நேரம் பேசுறதுக்கு அதான் காரணம். அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தது. பாசம், அன்பு. அது நான் படம் பார்த்து அது நல்ல படம் ஒன்று பாவமணி இல்லை, பாவமணி இவங்க ஏவி ராஜா எல்லாம் ஆக்ட் பண்ண படம் பார்த்து அழுகுறேன். கிராமத்தில் லீவுக்கு போயிருந்தேன். படம் பார்த்து அழுகுறேன். அதில் ஒரு யூனியன் லீடராக இருப்பார். அழுதுட்டு எனக்கு நான் சினிமா பார்த்து அழுகுறோம், சினிமா பார்த்து அழுகுறோம். திரும்பி பார்த்தா பொம்பளைங்களாம் அழுது. அப்போ நான் அப்புறம் ஆர்டிக்கல் ஒன்று எழுதினேன். அந்த படம் பார்த்து துலாபாரம் படம் பார்த்து நான் தேம்பி அழுதேன் அப்படின்னு சினிமா நான் எழுதுகிறேன். என் பையன் பின்னாடி குளிங் சிரிக்கிறான். சினிமா சிரிச்சிட்டாங்க. இன்றைக்கி சிரிக்கிறது, சினிமா பார்த்து சினிமாவில் அழுறது சிரிப்பாயிடுச்சு. எந்த படம் பார்த்து இப்போ நீங்கள் அழுகுறாங்க? அழ வைக்கிற சக்தி சினிமா கொண்டு. உங்கள் கண் கலங்க வச்சிடும். மனசு பாரமாகிடுச்சியா, படம் பார்த்து 15 ஆச்சு, அப்படியே புட்டு வைக்கிறாயா நம்ம ஃபீலிங்லாம். அது மாதிரி தான் சினிமா. அடித்தடி சண்டை அதெல்லாம் அது ஓகே, அது ஒரு வெரைட்டி. எமோஷன்ஸ், கல்ச்சர் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்.
நீங்க ஆனா சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப கரெக்ட். என்னதான் உங்க படத்துல நெறைய காமெடி, சிரிக்க வைக்கிற மாரி விஷயங்கள் தான் அதிகமா இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில ஒரு கருத்து அப்படியே அழகா சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த எமோஷன்ஸ்க்கான வேல்யூ கண்டிப்பா இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ அழகா வாழ்க்கைய ரசிக்க ஒரு பெர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா, அத நீங்க நெறைய பேர்ட்டருந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கல்ல. வாழ்க்கைய இப்படி வாழணும் அப்படின்னு நீங்க இப்ப எங்களுக்கு சொல்லி தர மாரி, நெறைய பேர் வந்து வாழ்ற வாழ்க்கைய பார்த்து நீங்க நெறைய கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுல ஒரு முக்கியமான பெர்சன் பாக்யராஜ் சார். உங்க டைரக்டர்ன்னு எங்க போனாலும் நீங்க உரிமையா சொல்ற ஒரு நபர். உங்களுடைய மரியாதைக்கும், அன்புக்கும் உள்ள ஒரு நபர். அவருடைய அ தாக்கம்னு சொல்லலாம். அவருடைய இம்பாக்ட் உங்களோட லைஃப்ல, பெர்சனல் லைஃப்லயும் சரி, உங்களுடைய வொர்க்லயும் சரி, எவ்ளோ இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க? நான் முதல்ல ஒரு களிமண்ணுமா, எனக்கு தான் சொல்லிக்கிறேன். எனக்கு பேச தெரியுமா? சினிமா பார்க்கத்தான் தெரியும். சினிமாவுக்கு எழுத தெரியுமா? இதை சினிமாவில் சொல்லலாமா? இது எதுவுமே அப்படின்னு அந்த தெய்வத்தை பார்த்த பிறகு தான், ஓ சினிமா எப்படியா ஒரு தெருவில் நடக்கிறத சம்பவங்களை இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதை பார்த்து சிரிக்கவும் வியக்கவும் அடேங்கப்பான்ற சொல்ல வைக்க முடியுது. அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் எல்லாமே. இப்போ இந்த மைக்கு முன்னாடி நான் பேசுகிறேன்னா அவர் தான் எல்லாமே. சரியாக சாப்பாடு இல்லாத குடும்பத்தில் பிறந்தோம். நான் சாப்பிட முடியாத குடும்பத்தில். டிஃபன்றாங்கல்ல, இட்லி தோசை பொங்கல், அதெல்லாம் எனக்கு டிஃபன் கிடையாது. பழைய சாதம் ஊறுகாய் சாப்பிட்ற குடும்பத்தில் பிறந்தவன் நான். என்னை டிஃபன் சாப்பிட வச்சது அவர் தான். அப்படி வளர்த்தவர். எல்லாமே அவர் தான். அவர்கிட்ட ஆஃபீஸ் பாயாக சேர்ந்து படிப்படியாக வந்து டைரக்ட் பண்ணி சினிமாவிலேயே நான் சொல்லிக்கலாம், ஒரு அசிஸ்டண்ட்டாக நம்மகிட்ட இருந்தவொடனே டைரக்ட் ஆகலாம். வேறு தான் சொந்த படத்தில் சொந்த பணம், சொந்த கதை, சொந்த கற்பனை ரெண்டும் வருது. நான் டைரக்டர், நான் ஹீரோ. கபடி ஒரு படம் அவர் கம்பெனியில் நான் டைரக்ட் பண்ணுறேன், நான் ஹீரோவாக நடிக்கிறேன். அப்படி ஒரு மனசு வருமா இருக்காது? அப்படி இருக்குது. ஏன்னா குரு சிஷ்யன் அப்படின்னு இந்த காலத்தில் பேசுவாங்கன்னா என்னை சேர்க்காம பேச மாட்டாங்க. சார் என்ன பேர் சொல்லாமல் சேர்க்க மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன்னா எங்கள் குரு வரலையா கேட்பாங்க. அவர் சார் வந்துட்டாங்க, எங்கே உங்கள் சிஷ்யன் வரான். எந்த விழாலையும் என்ன எந்தெந்த பயணம் என்னை அமெரிக்கா வரைக்கும் கூட்டு போய் பட்டிமன்றம் நடுவராக பேசுவார், நான் அணி தலைவராக பேசுவேன். போட்டி பேச்சுன்னா கமெண்ட்னா பாண்டியா பால் சொல்லியா அப்படி கூடுவார். பட்டிமன்றம் அவங்க வக்கீல் சுமதி அவங்க எனக்கு எதிரணியில் பேசுவாங்க. அது என்ன உரிமையாக பாண்டியா அப்படின்றீங்க, நம்ம சிசியமா. இதெல்லாம் எப்போ நினச்சி பார்த்தா முடியல, முடியல. அது வெளியே வர முடியல. அது இன்னும் அது வந்து நடக்கலைன்ற மாதிரி தான் தோணுது. அது நடந்திருக்கா அப்படின்னு தோணவே இல்லை. வரும், எல்லாருக்கும் மரணம் வரும். ஆனால் இவருக்கு இவ்வளோ சீக்கிரம் அப்படி வரும்னு எதிர்பார்க்க முடியல. பெரிய இழப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஏதோ எதை பேசிக்கணும் சார், எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு பேட்டி கொடுத்தேன் சார், கேளுங்க வரும் சார் அப்படி சொல்லுவேன். இப்போ உள்ளுக்குள்ளே சொல்லணுமோ சொல்லுது, எங்கே போய் சொல்லணும் தெரியல. ஏதாவது ஒன்றா சார் போன் சார் வந்தேன் கேட்டாங்க சொன்னேன் சொல்லுவேன். ஒரு விஷயமும் இந்த படம் பார்த்தா இது சொல்லு விளாட்டே இருப்போம். எப்பொழுது வந்தாலும் கடைசி காலம் வரைக்கும் இருந்தது. எப்பொழுது தான் ஈடு செய்ய முடியாது. எனக்கு கல்யாணம் பண்ணிச்சார், என் 3 பசங்க கல்யாணம் பண்ணிச்சார், என் 2 பேரனுக்கு பேர் வச்சார். குல தெய்வம்னாங்கல்ல, அதாவது குடும்பத்துக்கு எங்கள் குலதெய்வம், எங்கள் குடும்பத்துக்கான தெய்வம்னு அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஒரு குரு பிறந்த நாளுக்கு சிஷ்யம் போகலாம். ஏன் பிறந்த நாளுக்கு வருவாருங்க, எனக்கே கூச்சம் வரும் சொல்கிறதுக்கு. சொல்லுவேன்
வரணும்னு ஆசை இருக்கும். கேள்விப்பட்டு நாளைக்கு போகிறேன். எத்தனை மணிக்கா? கரெக்டாக வந்துடுவார். ஒரு நாளைக்கு வந்துடும். சொல்கிறேன், இந்த விஷயம் நான் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்கிறது ஃபீல் ஆகும். நான் டார்லிங் ஒர்க் பண்ணேன். அது மாதிரி பண்ணலாம். முதல் படம் எனக்கு மௌன கீதங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த படம் ஒரு 10 மாதமாக எடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாங்க. வேறு படம்லாம் போயிட்டு வரும். முதல் ஷெடியூலில் ஒரு பாட்டு எழுதுறாங்க. அதில் ஒரு பிஜிஎம் விட்டாங்க. ஒரு 10 மாதம் பொறுத்து எழுதுறாங்க. அதை எடுத்து இப்போ முழு பாட்டை எடிட் பண்ணுறார் சார். ஒரு கட் பண்ணு. நான் பக்கத்தில் நிற்கிறேன். திடீர்னு பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, மறுபடியும் எடிட் பண்ணுறாரு. எடிட் பண்ணல, பார்த்துட்டு என்ன பார்க்குறாரு, எனக்கு ஒரே புள்ளிய கரைக்குது. கண்டினியூட்டியை தப்பு பண்ணிட்டுமா, ட்ரெஸ் மாற்றி கொடுத்துட்டுமா. ஏன்னா 6 மாதம் 10 மாதம் எடுத்தது. என்ன ஆச்சு எடுத்து இன்னும் பார்த்து உங்கள்கிட்ட எத்தனை சட்டை இருக்குன்னு. 3 சட்டை இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது அப்போ அதே சட்டை போட்டிருக்கேன், கிளாப் அடிக்கிறேன். இப்போ 6 மாதம் பொறுத்து எடுக்கிறோம், எடுத்ததையும் எடிட் பண்ணுறேன். இப்போவும் அதே கிளாப் அதே சட்டை போட்டிருக்கேன். எடிட் பண்ணும்போது அதே சட்டை போட்டிருக்கேன். கிளாப்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஷார்ட்டை ஓகே பண்ணுவாங்க. கிளாப் அடிக்கிற பையன் சட்டையை 10 வரும் எங்கள் டேரக்டர். வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு 6 சட்டை எடுத்து கொடுத்தாரு. ஹியூமன் பீயிங்லாம் அப்பாற்பட்டிருக்கணும். மெக்கானிக்காக அது செய்யணும் கிடையாது. அதுக்கு மேலே யோசிக்கணும். அது எவ்வளோ சொல்லலாம். அவரை பற்றி சொன்னால் சொல்லிட்டே இருப்பாங்க. அவரை பற்றி ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டுலாம் எனக்கு தெரிஞ்சு பாதி தான். அவருடைய கிளவர்னஸ்ஸை, அவர் டேலண்ட்டை இன்னும் பாதி தெரியல. ஒரு சீன் சொல்லிட்டாரா, அந்த சீன் அவரே இல்லை, எல்லாம் சிரிச்சு ஓகே இருப்பாங்க. அது வாங்க வேறு சீன் சொல்கிறேன், என்ன சார் நல்லா இருக்க, அதை விட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அதை விட பிரமாவும் சொல்லுவார். அவருடைய கற்பனையை அவரே ரப்பர் வச்சு அழைச்சிட்டு மறுபடியும் சொல்லுவார். இன்னொரு ஜாம்பவான். அப்போ சில பேரும் அவங்க சீனை அவங்கள சொல்லிவிட்டு கை தட்டி ஓஹோ ஆஹான்னு சொல்லி விடாத. வெற்றியை கொண்டாட மாட்டார். நீ படம் ரிலீஸ் ஆனால் கேரம் போர்டு 2 நாள் ஆடுவார். 2 நாளும் ஃபோன் இருக்கும் பக்கத்தில். ரிப்போர்ட் வந்தால் கேட்டு அப்படியா கலெக்ஷன் நல்லா இருக்கா, ஓகே ஒரு 2 நாள். 3ஆவது நாள் டிஸ்கஷன், வேறு படம் போயிடுவோம். அதில் பேசும்போது சார் கோயம்புத்தூர் படம் கலெக்ஷன் நல்லா இருக்கு சார். அதை ரிலீஸ் பண்ணிட்டோம், இப்போ இந்த படத்துக்கு அதே பேசுங்க. அதே பேச்சு என்ன அர்த்தம்? என்ஜாய் பண்ண முடியும். சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி அப்படி ஓடும் தனியாக. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் யுவர் லைஃப்ல இருந்து ரொம்ப நாள் வரைக்கும், கடைசி வரைக்கும் இன்ஃபேக்ட் உங்க கூட அவருடைய தொடர்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவருடைய பிளெஸிங்ஸ், அவருடைய அன்பு அவ்வளோ நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. கடைசி என்ன கேட்டார், சாப்பிட்டியானார். அதான் கடைசி வார்த்தை. சோறு போட்டே போனார். இல்லை இன்னொன்று நிறைய பேருக்கு புரியாது. அடித்தட்டில்னு வந்தால் தான் தெரியும் அந்த கஷ்டம். அது நிறைய பேர் பட்டினிலாம் சொல்லுவாங்க. நான் 2 நாளாக பட்டினியாக இருந்தேங்க. நான் இருந்திருக்கேன், நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா அது வாழ்க்கையில் ஒரு பங்கமாக தான் நினச்சேன். 2 நாளாக பட்டினா காசு இல்லை, 2 நாள் பொறுத்து காசு வந்துச்சு, சாப்பிட்டோம், ஓகே. பட்டினியை ஒரு பானிப்பட்டி வச்ச மாதிரி பெரிய வரலாறாக நினைக்கிறது இல்லை, நம்மளே விட்டுருவோம். சினிமாவுக்கு வரணும் எல்லாருக்கும் சொல்லுவோம், முதல் தகுதியை கஷ்டப்பட்டுருக்கணும். நிறைய கஷ்டப்பட்டு தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். என்னங்க அப்படி சொல்கிறீங்க, சினிமாவில் ஜெயிக்கணும் தான் கஷ்டப்படணுன்றீங்க. இல்லைன்னா கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும். கஷ்டப்பட்டவங்க எழுதின சீட்லாம் படிக்கணும். ஓ இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ இப்படியா தெரிஞ்சுக்கணும். அது கஷ்டப்பட்டதான். ஒரு வார்த்தை இருக்குது, கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, ஆனால் வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். யாரையுமே சினிமா சக்ஸுக்கு
இவன் என்ன அதிர்ஷ்டத்தை இப்படி வந்துட்டான், அப்படி வந்துட்டா கூட அந்த வெற்றியினுடைய முழு பலம் பலன் அவனுக்கு தெரியாது. ஏதோ மழை போடுறாங்க அப்படி போயிருப்பான், என்ஜாய் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் தெரியும். சினிமா பேசுங்க, சினிமாவில் வந்துட்டா உன் தலைமுறையே வேறு லெவலுக்கு மாறுது. வறுமைலாம் மாறுது, பழக்க வழக்கம் மாறுது, உன் ஸ்டாண்டர்டு வறுமை மாறுது, திறமை, வேலை, புகழ். இந்த புகழ் வேறு எதுவுமே கிடையாது. புகழ் படுற மாதிரி வேலையை பார்த்துட்டு புகழ் சொல்லிக்கோங்க, நான் அப்படி வந்திருக்கேன் சொல்லாமல் இருக்காதீங்க. நீங்கள் சாதிச்சதை நீங்களே சொன்னால் தான் தெரியும். நீங்களே உங்கள் கூறமலேருந்து நான் இதை பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஸ்டஃப் இருக்குது சொல்லுங்கள். பக்கத்தில் எவனும் சொல்ல மாட்டான், இவர் நல்லவருங்க பிரமாதம் பண்ணியிருக்கேன் சொல்ல மாட்டான். உங்கள் விஷயத்தை நீங்களே சொன்னால் தான் உண்டு, அது கூச்சப்படாதீங்க. ஆனால் உழைக்காமல் நான் அதை பண்ண போகிறேன், நான் அடுத்த 6 மாதம் பொறுத்து ஒரு விஷயம் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணேன், 6 மாதம் பொறுத்து ஒரு வேலை பண்ண போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். 6 மாதம் பொறுத்து தான் நான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னு அர்த்தம். சும்மா இருக்காதுங்க. செய்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க. இந்த கதையை பண்ணலாமா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாமா, இல்லாமா, 10க்கு மேலே யோசிக்காதீங்க. வேற ஒருத்தன் பண்ணுவான். யோசிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவான், நான் கூட யோசிச்சேங்க அவன் பண்ணிட்டான். நீ ஏன் 10 அதுக்கு பிறகு யோசிச்சேன்? யோசிச்சு தெரிஞ்சிடக்கூடாது. எல்லாரும் ஒரே நேரத்தில் தான் யோசிக்கும், ஒரே விஷயத்தை தான் யோசிக்கும். ஜெயிக்கணும், ஜெயிச்சுன்னா உங்களை தலைமாட்டி யோசிக்கணும். ஆனால் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லை சார், நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளோ ரிலேட் ஆகுது. ஆமாம்ல, இது கரெக்டு தானே அப்படின்னு இப்போ கேட்டுட்டு இருக்கிறப்போவே எனக்கு நிறைய ரியலைஸ் ஆகுது. சந்தோஷம். இப்படி புரிதல் இருந்தால், இது புரிதல் இருந்தால் எனக்கு அதை விட சந்தோஷமா. இவர் பாட்டு ஏதோ கதாக லட்சியமாக பண்ணுகிறாரு, அது இல்லை. நீங்கள் கேட்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் 10% நீங்கள் கேட்டீங்கன்னா கூட மகிழ்ச்சி தான். அதை மாதிரி கேட்டு தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நிறைய விஷயம் கேட்டு தான், அதனால தான் வந்து உட்காந்துருக்கேன். சார், உங்களோட ஃபில்மோகிராஃபியில் ஒவ்வொரு படத்தை பற்றியும் தனித்தனியாக பேசிகிட்டே இருக்கலாம். பட் ஒன் ஃபில்ம் வந்து ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணது எங்கள் அண்ணா படம். ஸோ விஜயகாந்த் சார் கூட அந்த படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கும் நீங்கள் யோசிச்சா உங்களுக்கு ஞாபகம் வர விஷயங்கள் அப்படின்னா என்னவா இருக்கும்? விஜயகாந்த் சார் ஒரு அற்புதமான மனிதர். அது அதை விட நல்ல ரசிகர். அந்த படத்தில் அதுக்கு முதல்ல தயாரிப்பாளர் வந்து மிஸ்டர் சித்திக் தான், அவங்க தான் பண்ண மாட்டேன். அப்போது எல்லாம் பேசி முடிச்சாச்சு. பேசி முடிச்சோன்னா இது மாதிரி அதுக்கு ஒரு சம்பளம் பேசப்பட்டது, டேட்லாம் கொடுத்தாச்சு. திடீர்னு மறுநாள் பார்த்தா சார் பேசுகிறான். சார் படம் அவங்க மாட்டார், அவங்க ப்ரொடியூசரு. அப்புறம் அவங்க குரூப்பில் வந்து பேசுகிறாங்க. அப்புறம் சம்பளத்தில் சேஞ்ச் இருந்தது. பண்ணுறேன் அப்படின்னு. பண்ணுறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை, சார் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், சாரை ஃபோன் பண்ண சொல்லுங்கள். என்ன அடுத்த 5 நிமிஷம் ஃபோன் பண்ணிட்டாங்க. சொல்ல ஆரம்பித்தேன், இது மாதிரி இந்த படம் சொந்த படமாக இருக்குது. காரணம் இது மலையாளத்தில் டப்போ ரைட்ஸ் போகாது, ஏன்னா மலையாள ரீமேக்கு தெலுங்கில் யாரோ பண்ணிட்டாங்க. இது சொல்லிட்டாங்க. சார் அதெல்லாம் சொல்லாதீங்க சார், உங்கள் குரலை கேட்கணும், அதுக்கு தான் கூட பேசாது. அதுதான் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. சார் நீங்கள்லாம் நினச்சிங்கன்னா என்ன தான் நினச்சிங்கள, அதுக்கு எவ்வளோ சந்தோஷம் சார், தேங்க்ஸ் சொல்ல தான் பண்ணேன், நான் பண்ணுறேன் சார். என்ன நீங்கள் என்ன கொடுத்தாலும் இது பண்ணலாம், எல்லாம் ஓகே. நீங்கள் எல்லாம் காசு பணம் அது மாதிரி யோசிக்காதீங்க, நல்ல காசு தான், சந்தோஷம் தானே, சந்தோஷம், ஓகே. அப்போது ஓகேவா இல்லையான்ற ஒரு சின்ன நிறுத்திரு. சார் பேசுகிறார், உங்களுக்கு ஓகேவா? மறுபடியும் ஏன் குழப்பற மாதிரி பேசுகிறாங்க, ஏதோ பேசியிருக்காங்க உங்களுக்கு விட்டேன். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சாரே ஃபோனு, ஏதோ பிரச்சனை படுதுயா, நம்ம மாட்டுறாங்க, சாரே பேசுகிறாங்கன்ட்டு. சார் சொல்லுங்கள் சார். இல்லை, அந்த படத்தில்
ஒரு சீனில் உங்கள் பேண்ட்டு கழட்டுற மாதிரி சீன் இருக்குது. அது உங்களுக்கு எதுவும் அபிப்பிராயம் ஏதாவது அது மாதிரி நான் பண்ண மாட்டேன் ஐடியா பண்ணிட்டேன். சார் அன்றாயிரம் கழட்டான பரவாயில்ல சார், ஜனங்க சிரிக்கணும் சார், அதான் சார் இருக்கேன். இல்லை அதுக்கு தான் சார் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய கொள்கைகள், உங்களுக்கு இந்த கேரக்டரில் ஒருத்தர் பரவாயில்ல அறையிற மாதிரி இருக்குது இதுன்னு உங்கள் தலைமுடியை போட்டு இழுத்துட்டு போவாங்க அப்படின்னா அவருக்கு அதில் உடன்பாடா இல்லையா அதையும் சொல்லணும். அந்த ஸ்பாட்டில் போயிட்டு உங்கள் தலைமுடியை பிடிச்சி நான் இழுப்பேன்னா ஏன் எப்படி பண்ணுறீங்க, அவர் கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த பேண்ட்டு கலட்டுற சீனை கூட சார் சொல்லி ஓகே உங்களை அப்போ ஓகே அப்படின்னு அவரை பெருந்தன்மைக்கு சொல்கிறேன். அப்புறம் படம் முடித்தோடனே கட்டி பிடிச்சாரு. என்ன சார் உங்கள் கேரக்டர் சார், நீங்களும் டைரக்டர் அடிக்கடி பேசிக்கிங்க, சித்திக் சார் பயங்கர பேசிக்கோங்க. சித்திக் சார் ஒரு மாமனிதர், அந்த ஹியூமர் எடுக்கிறதுல நீங்கள் 2 பேரும் டைரக்டரில் நீங்கள் உங்களுக்குள்ளே பயங்கரமாக பேசி சார், உங்கள் கேரக்டர் பயங்கர டெவலப் ஆகிடுச்சு சார். நீங்கள் கரெக்டாக நீங்கள் அங்கே ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் ஓகே தான், ஆனால் படம் போது அவ்வளோ என்ன ஒரு நடிகை இன்னொரு நடிகை இவ்வளோ பாராட்ட மாட்டாங்க. ஆமாம், அவர் ஒரு தயாரிப்பாளர் முடிஞ்சு காசு கொடுத்தமா வேறு அவ்வளோ சொல்கிறார் சூப்பர் சார் பண்ணணும். அப்படி ஒரு பாராட்டுற கஞ்சத்தனம் இல்லாமல் அள்ளி வளர்கிற வள்ளல் அது. அது ரொம்ப சந்தோஷம். அது சித்திக் சாருடைய பங்கு. நான் அந்த படத்தில் நடித்ததோட சித்திக் சார்கிட்ட டைரக்ஷன் கற்றுக்கிட்டேன். அவர் ஒரு ஹியூமர் சீனுக்குள்ள பண்ணும்போது அந்த நடிகையுடைய முகமே பார்த்துட்டு பண்ணுங்க இப்போ பண்ணுங்கல்ல அதை ஒரு ரிப்பீட் பண்ணுங்க அவங்கக்கிட்ட இருந்து தோண்டி எடுப்பாருங்க. இவ்வளோ தான் ரேஞ்சு, ஃபுல்லாலாம் கூட ஒரு க்ளோஸ் கிடையாது. இவ்வளோ வச்ச அதுக்குள்ளேயே அவங்கள என்னென்ன இருக்குன்னு தேடி 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 பிடிச்சி கில்லாடி. அப்போது அதை எல்லாத்தோட மனித நேயம் ஒரு வார்த்தை விட்டாருங்க. சாருக்கு கடவுள் ஆசீர்வாதம் நிறையா இருக்குது. எனக்கு நாங்கள் கடவுள் ஆசீர்வாதம் ஏதோ வர நடிக்கிறேன் இல்லை சார், அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன், நான் மிகப்படி சொல்ல. சார் இங்கே ஆக்ட் பண்ணுறீங்க, மானிட்டர் பார்க்குறோம் ஓகே, ஆனால் சாருடைய மொத்த பர்ஃபார்மன்ஸும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரியுது. ஒயிட் ஸ்க்ரீனில் தான் சார் தெரியுது. சின்ன சின்ன விஷயங்கள் சார் என்ன கவனிச்சுன்னு அது நிறைய பேர் இங்கே பண்ணுவாங்க, பிரமாவாக இருக்கும், ஸ்க்ரீனில் வராது. சாருக்கு உள்டா இங்கே கம்மியாக தெரியுது. இப்படி யாருக்க சொல்லணும்? கண்டிப்பாக எவ்வளோ பெரிய விஷயம் அடிக்க தானே சொல்லிட்டு நல்லா பண்ணிங்க ஓகே அப்படிங்களா. எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து எல்லாம் உணவுக்கான சாப்பிடுவோம். என் வீட்டில் நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது திரும்பி சொல்கிறார் பண்ணுறேன் சார், சார் ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணலான்னார், ஹோட்டல் வைக்கலாம், நல்லா சமைக்கிறாங்க எங்கள் வீட்டில். அப்படி ஹியூமர் சென்ஸோட அது அற்புதமான டைரக்டர். அவர் மரணத்தையும் ஜீர்ணிக்க முடியல. அது எவ்வளோ பெரிய கலாங்க, அப்புறம் தனக்கு இவ்வளோ பெரிய ஆர்ட் தெரியும், டைரக்ஷன் அவ்வளோ நாள் தெரியும், அதை காமிச்சிக்க முடியாது. சும்மா என்ன போகலாமா அந்த ஏனிசின்னு கொஞ்சம் எடுக்கலாமா ரெக்வஸ்ட் பண்ணுவார், எடுக்கலாம் சார், சாருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வாங்க, என்ன நீ எடுனா எடுக்க போகிற வரோம். அந்த பண்பு பழக்கம் பண்பு. ஆமாம் ஆமாம், ஏன் சார் கூட ஆக்ட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனிப்பார், கண் பார்வையிலே தெரியும். இது மேக்கப் போட போகிறோம் இருங்க, ஏன்னா இது லேட் ஆகும்னு நினைக்கிறேன், உடனே போட சொன்னாங்களா, எப்படி ஒரு 2 ஹவர் மேலே ஆகும், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் போடுங்க. மேக்கப் போட்டு சும்மா உட்காந்துருக்கூடாதுன்ட்டு ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது கவனிப்பார். எங்கள் அண்ணா அப்படின்ற படம் டைட்டில் சொல்லும் போது அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு, அதுக்கு பின்னாடி இவ்வளோ அழகான ஒரு கதையும் அதில் இருக்குன்றப்போ அந்த ரோட்டில் பேண்ட்டு கழட்டுற சீனு, என் பேண்ட்டு ஒரு வாரமாக கழட்டுறாங்க. நல்லா வரணும் நல்லா வரணும். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கான்ட்ராஸ்ட்னா, அஞ்சாதே படத்தில் உங்களை காமிச்ச கேரக்டர் வந்து இமேஜினே பண்ணியிருந்திருக்க முடியாத ஒரு, எப்படி சார் அவர் இப்படி யோசிச்சாரு? அதுவும்
சார் எப்படி யோசிச்சாருன்றது மாரி தான் எங்க எல்லாருக்கும் இருந்துச்சு. உங்கள்ட்ட வந்து கேட்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் கொஞ்சம் இப்படியா அப்படியா அந்த யோசனை தான் அந்த யோசனையோட பார்த்துருந்தேன். காப்பி சொல்லியிருந்தேன். உள்ள காப்பி ரெடி பண்ணாரு. காப்பி ரெடி ஆகிறதுக்காக உள்ள குரல் கொடுத்தேன். உள்ள பிரித்தி இருந்தாப்புல. என்னப்பா ரொம்ப சத்தமாக சொல்கிறாரு கதை அப்படின்னா. அவன் நினச்சது பிரித்தி கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு தான். இல்லைப்பா வில்லன் பண்ண சொல்கிறாரு. பண்ணுங்க, சும்மா என்ன காமெடி பண்ணிட்டு வில்லன் பண்ணுங்க. நான் கொஞ்சம் குழப்பத்தை அவன் தீர்த்து வச்சான். தீர்த்து வச்சுட்டாரு. என்ன பண்ணப்பா அப்படின்னா அது உட்காந்து சரி பண்ணுவோம் அப்படின்னா நான் சொன்னேன். ஆர்டிஸ்ட் களிமண் மாதிரி எந்த ரூபத்தில் பிடிச்சி வச்சாலும் ஃபிக்ஸ் ஆகணும். கல் மாதிரி தான் வச்ச பண்ணிடுறியா அவ்வளோ சுற்றி சொன்னால் பண்ணாது. அப்புறம் நான் கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆள். என்னை ஜனங்க அப்படி தான் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் நான் காமெடி பண்ணுற ஆளை கொண்டு போய் நீங்கள் வில்லன் கொண்டு போய் நிறுத்த போய் இந்த ஆளா அப்படி சிரிச்சான்னு வச்சுங்க, அது ரொம்ப போகுதுண்ணா. அது ஒன்று மிஸ்கின் காட்ட சொன்ன அது நான் பார்த்துக்கிறேன் சார், ஸ்கிரிப்டில் நான் பார்த்துக்கிறேன். அவர் அதுதான் கரெக்டாக உழைச்சிருக்காரு. அப்படி மாற்றி போட்டார். எல்லாம் சொல்லிட்டு தாக்குறது. நாளைக்கு ஷூட்டிங் நீங்கள் நைட் ஃபோன் பண்ணி இல்லை மிஸ்கின் நான் அது பண்ணல மிஸ்கின் சார் ஏன் சார் இருக்க மாட்டீங்க, நம்மக்கிட்ட வளர்றது அது ஒன்று தான், நீ அதே எழுதி சொன்னா மிஸ்கின். நான் கிருஷ்ண வேஷம் போட்டேன் கோபாலில். அப்பயே மீஸ் வச்சு தான் நினச்சேன். நான் வைரம் சார்ட்ட சொல்லி எங்கள் மீசை வச்சுருக்கேன், அது தகுந்த மாதிரி எழுதிக்கிறது. ஆஹா புது மீசை கொண்ட மாறன் கண்ணன் இவன் அல்லவா அப்படின்னு எழுதிட்டான். அப்படிப்பட்ட ஆளை போய் மீசை சொன்னாருங்க. அதான் இதில் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணார். அப்புறம் மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு ஒரு டைரக்டர் கிரியேட்டிவாக யோசிக்கிறாரு. மிஷ்கின் சார் சொல்லிட்டாரு. என் ஒய்ஃப் சொல்லலாம் கை தவறி எடுத்தியாண்ணா, கை தவறலாம் கிடையாது, கை தவறியா. பட் அதில் ப்ராப்ளம் ஒரு தடவை பேச மறுபடியும் தமிழ் வளர்கிறதுக்கு 22 நாள் ஆகும். நான் ஒரு தடவை எடுத்துகிட்டு வேறு பண்ண அடிக்க போக முடியாது. அவன் 4 தடவை சாச்சு, 5ஆவது தடவை ஒன்று எடுக்கணும். உள்ள சமயம் நான் விட்டு சமயம் வேலைக்கு ஆகாது அவரு 2 பேரும் உட்காந்து பேசணும். ஒரு சீனில் நான் மீசையோட ஆக்ட் பண்ணியிருக்கேன் 10ல். அது மிஸ்கினுடைய சாமர்த்தியம் தான். அதை நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி எடுத்திருக்காப்ல. ஓகே. ஆனால் பாருங்க ஒவ்வொரு இப்போ நான் ஒவ்வொன்றும் சொன்னால் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெமரி உங்களுக்கே யோசிச்சு பார்க்குறப்போ சே இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தோணும்ல சார். டேரக்டர் மிஸ்கின் வந்து என்கிட்ட கேட்டாப்புல 3rd டேவே ஷூட்டிங்கில். அதுதான் சார் எனக்கு எல்லாரும் கூட சண்டை வருது, உங்கள் கூட மட்டும் சண்டையாக வர மாட்டேது அப்படின்னா. ஏன் கேட்குறீங்க? இல்லை எல்லாத்தையும் சண்டை போடுறாங்க, கோச்சிக்கிறாங்க, என்ன உங்கள்கிட்ட மட்டும் சண்டை பண்ணுறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் நான் செய்கிறேன். மற்றவங்களாம் எதனா செய்யட்டுமான்னு செய்கிறாங்க, அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் அந்த வேலையை பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா அவரும் ஒரு கற்பனைவாதி, அவர் மைண்டில் இருக்கிறது வேறு. முதல்ல நான் முடிவு பண்ணுவேன், நடிக்க போனால் இந்த ஸ்கூலு வேறு, நம்ம ஸ்கூல் வேறு, இங்கே போய் நம்ம எல்லாம் காமிக்கக்கூடாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ கரெக்டாக பண்ணிடுவாங்க. அது கரெக்டாக. நீங்கள் நடிக்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ நியூ ஏஜ் டிரெக்டர்ஸ் கூட நடிக்கிறப்போ டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது சார்? இன்னும் இவங்களோட இவங்க நம்மக்கிட்ட இருந்து வேலை வாங்குற ஸ்டைல்னு ஒன்று இருக்கும்ல, அது மாறி இருக்கலாம். நீங்கள் பார்க்குறப்போ நிறைய இயர்ஸ் நடிக்கிறீங்க அப்படின்றதுனால பேட்டர்னில் என்ன சேஞ்சஸ் இருக்குது டிரெக்டர்ஸ் கிட்ட, யங் டிரெக்டர்ஸ் கிட்ட? இல்லை இப்போ மாறிக்கிறத நம்ம ஒத்துக்கணும். இப்போது அது வந்து நம்ம பேட்டர்னுக்கு இதையை கம்பேர்லாம் பண்ணி மார்க் போடக்கூடாது. நான் வரும்போது எனக்கு முன்னோடிகள் வேறு தாங்க, அவங்களுக்கு எனக்கு மார்க் போட்டு தான் நான் தேர்க்க மாட்டேன். இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் கூட ஒத்து போகணும். முன்னாடி மானிட்டர் கிடையாது. நீங்கள் ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு தான் பேர் இதுக்கு. இப்போ ஃபிலிமே கிடையாது. இப்போது ஃபிலிம் ஷூட் பண்ணி இன்றைக்கி முடித்து ஈவினிங் லேபுக்கு கொடுத்து நைட்டில் அது கெமிக்கல் ப்ராசஸ் தான் இது. அடுத்து பாசிட்டிவில் பிரிண்ட் பண்ணி காலைல ரெஸ்ட் பார்ப்போம். 6 மணிக்கு ரெஸ்ட் பார்த்து தான் 7 மணி ஷூட்டிங் போவோம். அப்போ தான் தெரியும் மைக் வந்துச்சா, கை வந்துச்சா, அவன் கண்ணா பிளிக்கிங் இருந்ததா,
இவன் எட்டி பார்த்தானா எல்லாம் தெரியும். இப்போ அப்படி கிடையாது. டிவியில் எல்லாம் பார்க்குறாங்க. டிவி பார்க்குற மாதிரி எல்லாம் டிவி பார்த்து அவன் எட்டி பார்க்குறான்ப்பா பசங்க அந்த ஜாடி வச்ச போய் எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு சஸ்பென்ஸ் இல்லை. அதை விட இங்கே இருக்க டைரக்டரு 5 ரூம் தள்ளி ஷூட்டிங் நடக்குது. என்னையா ஒன்மோர் எதுக்கியா ஒன்மோருங்க ஒன்மோர் சரி ஒன்மோர் பண்ணுறோம். ஏன்னா முன்னாடிலாம் ஃபிலிம் இருக்கிறதால அந்த லென்த்து பயம் இருக்கும். நான் ஒரு தடவை ஸ்டார்ட் ஆக்ஷன் கட் கட் கட்னு ஒரு வாட்டி கட் சொல்ல மாட்டேன். கட் கட் கத்துவேன். ஏன்னா ஃபிலிம் ஓடிட்டு இருக்குது, பணம் போயிட்டுருக்க கட்டணும். இப்போ அப்படி இல்லை. ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் பீஸ் இருப்பா சக்கரமையும் சொல்லு. ஓகே வடை போட்டாங்களா இல்லையா கட் என்னையாது இப்போ நமக்கு பேஜாராகுது. என்னதுன்னு பார்த்தா அந்த கேமரா கவர் ஆகிருக்குல்ல அப்படின்றாங்க. இது இந்த ஸ்கூலு. இதை வந்து நான் குறை சொல்லி நான் ஏதோ இதில் வந்து திருத்தி அதெல்லாம் பண்ண இருக்கீங்க. இவர் பழைய ஆளுவான். இன்னைக்கு இதான் கரெக்ட். இது கூட போயிடணும். டிஜிட்டல் நிறைய டேக் எடுத்து பார்க்கலாம். அந்த பர்ஃபெக்ஷன் பார்க்கலாம். நிறைய டேக் எடுக்கிறதா கலை கிடையாது. நிறைய டேக்கில் எது பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணணும், அதான் கலை. ஆனால் ஆர்டிஸ்ட்டை டேக்னா டயர்ட் ஆகிடும். ஒரு தடவை பண்ண பர்ஃபார்மன்ஸ் அடுத்து வராது, ரெண்டாவது தடவை வராது. அதனால் அந்த எனர்ஜியே போயிடும். அது எங்கள் அபிப்பிராயம். இது அப்படி இல்லை, எது எனர்ஜிக்காக இருக்கோ அதை வச்சுக்கேன் சார். ஆனால் நீங்கள் வந்து இந்த பழசுன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களை பழசுன்னு சொல்லவே முடியாது சார். உங்களுக்கு வந்து அந்த நியூ ஜென்ரேஷனோட டச் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்துலேயும் அப்டேட்டடாக இருக்கிறீங்க. தாட்ஸ்லேயும் சரி, உங்களோட ஒர்க்லேயும் சரி, உங்களோட எனர்ஜி எல்லாத்துலேயுமே அந்த ஒரு அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு டிரெக்டர் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணுன்ற மாதிரி ஒரு பர்சனாகவும் நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் அது இருக்குது. இல்லை, நம்ம செய்கிற தொழிலில் அப்டேட்டாக இருக்கணும். ஒரு பழமொழி உண்டு, எந்திர அறிவுகொள், மிஷினரி நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் நாங்கள் அப்பயே பண்ணிட்டோங்க. இந்த கேமரா நாங்கள்லாம் ஆரம்பிச்சது இந்த கேமரா. அது பழசு சொன்னமாவ அந்த காலத்தில் ஆளுவாங்க. அதனால் இன்றைக்கி லேட்டஸ்ட் என்ன கேமரா, இந்த கேமராவில் என்ன லென்ஸு 80 25 50 இது தெரியணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அதை வச்சு வேலை செய்ய முடியாது. இப்போது அந்த லென்ஸுடைய தன்மை என்ன, அப்போது அந்த கேமரா ஹேண்டில் பண்ணுறோம். ஃபோக்கஸ் வரைக்கும் டைரக்டருக்கு தெரியணும். அந்த ஆர்டிஸ்ட் அது வர அது ஃபோக்கஸ் பண்ணியா அது பண்ண எந்த ஸ்பீடு அப்போ காட்டுக்கணும். அதுதான் பக்கத்துலேயே இருக்குது. அப்ரோச்சர் 11லேருந்து 8க்கு போ அதை சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அப்ரோச்சர் தெரியாது. பக்கத்துலேயே இருக்குது. அது கேமராமேன் வேலை. 11க்கு 8 கட் பண்ணுறேன், 8க்கு 7 கட் பண்ணது கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுறது. இப்போ டிஜிட்டல் என்ன பார்க்குறீங்க, ஃபிலிமு கழுவி பார்த்தா கருப்பாக இருந்துச்சுன்னா நம்ம இருக்காது. ஜூம் எனக்கு அசோக் ஜி கேமரா, அவர் ஹிந்தி பேசுவார், இங்கிலீஷ் தான் பேசுவார். ஒரு வாரத்தை கூட தமிழ் பேச மாட்டார், இங்கிலீஷ் தான் பேசுவார். நான் ஒரு வாரத்தை கூட இங்கிலீஷ் பேச மாட்டேன். 10 வருஷம் அவர் எனக்கு கேமராமேன், நான் டைரக்டர். எப்படி சார்? அது அப்படி தான். எப்படி கம்யூனிகேஷன்லாம் இருக்கும்? அப்படி வந்து கண்ணை போட்டு அப்படி பார்த்தாங்க 50 லெலோ அப்படி போயிடுறாரு. இதை பார்க்குறாருன்னா 50 லென்ஸ் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்குள்ள ஒரு கோட் லாங்குவேஜ் அது இருக்கு. இருக்கும். சினிமா லாங்குவேஜ் இருக்குல்ல, ஈஸியாக அது புரிஞ்சுக்க. அப்புறம் இது பிரைட்டாக இருக்கணுமா இந்த சீனு, இது பர்த்டே சீனு, பிரைட்டாக இருக்கணும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சு சொல்லுவேன், அவ்வளோதான். அப்புறம் அங்கே கீ போடுங்க, அங்கே பேக் லைட்டில் இது வரணும், அங்கே அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது அவர் வேலை. அது அதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். கேமராமேன் வேலை இது, டேரக்டர் வேலை இதுன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இங்கே டேலி போடலாமான்னு அவர் சொல்ல மாட்டார். நான் டேலி போடலாம்னு சொல்லிட்டு டேலி எந்த ஸ்பீடில் தள்ளுறது வரைக்கும் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் கேட்பார், இந்த ஸ்பீடா தொலை ஸ்பீட் பார்த்துக்குவோம். அதனால தான் நிறைய பேர் ஷூட்டிங் பார்க்குறவங்க
பாண்டியராஜனுக்கு கேமராமேனு அவருக்கு இந்தியாமே, அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியுமா, தமிழ் தெரியாது, எப்படியா இது வேடிக்கை பார்ப்பாங்க நிறைய பேர். அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கே. ஆச்சரியமா எங்கள் 2 பேருக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்படி ஒரு ஜாலி, அற்புதமாக நேஷனல் பண்ணார். கட்சி வரைக்கும் அவர் என்ன சொல்கிறது, நம்மளால கொடுப்பேன் ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணாமல் தெரியும் இது அசோக்ஜி ஃப்ரேம்ட்டு. பாலுமேந்திரா சார் ஃப்ரேம் எப்படின்னா, பாலுமேந்திரா சார் புக் பண்ணியிருக்கேன், ரூமுக்கு வந்தார், பார்த்துட்டு நம்மளும் பார்ப்போம், நிறைய பார்த்துருப்போம், கண்ணு தேடும் அந்த வீட்டை தூக்கு லைட் வரப்போ இங்கே கேமரா இங்கே நில்மா லைட்டு கேமரா அவர் அதை பார்த்துட்டு சொல்ல பாருங்க, ரசிக்கலாம் அந்த லைட்டு. அது வந்து நிற்கிறாங்க இவ்வளோ நேரம் ரூமில் தான் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டோம், காப்பி குடித்தோம், நமக்கு தெரியும் அந்த ஃப்ரேமு. அவர் கண்ணு பார்க்கும் போது தெரியும். அதை வச்சு அவங்க பேசி அந்த டைலாக்ல டாலி போனால் அது ஆஹா அப்போ அதான் கலை. லட்டு மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படி அந்த மாதிரி கலை அதுதான். இப்போது ஜாலியாக பேசுறது எல்லாம் வேறு, ஜாலியாக தொழில் பண்ணுறது, சீரட் பற்ற வச்சு ஜாலியாக இருக்கிறாரு அது இல்லை, தொழில் ஜாலியாக இருக்கு. சிம்பிளாக இந்த ஷார்ட்டு அவர் உட்காந்துருக்காரு, இங்கேருந்து ஸ்டெடியாக வச்சு ஜூம் கேமராவில் ஜூம் பண்ணுறோம், அவருக்கு மிட் ஷாட் க்ளோஸ் வரைக்கும் பண்ணுறோம், அப்படியே பண்ணுறோம் இந்த ஸ்பீட். ஓகே, அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ட்ராலி போட்டு ட்ராக் போட்டு ட்ராலி வச்சு ஒரு செடி கேமரா வச்சு இங்கே போகிறோம், இதே ஒயிட்லேருந்து அதே க்ளோஸ் வரைக்கும் போகுது. இந்த ஜூமுக்கும் இங்கேருந்து கிட்ட போச்சு, ட்ராலியும் கிட்ட போச்சு. ஜூமுக்கும் ட்ராலிக்கும் என்ன வித்தியாசம்? இது பெரிய தத்துவமாக நான் சொல்லலை, இதை கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாதுன்னுவாங்க, தெரிஞ்ச மாதிரி வேறு எதுவும் சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எதுக்கு ட்ராலி போடணும், எதுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அவன் அந்த தொழிலில் கெட்டியாரான். விவரமான ஒரு கேமராமேன் தெரியும், அவருக்கு ஜூம் பண்ணணும்னா வச்சு ஜூம் அப்படின்னா ஒய் ஜூம் கேட்ட வச்சுங்க, விளக்கணும். ஒய் ஜூம் மீன்ஸ் நான் வந்து இந்த டைலாக் அப்போது அவர் பேசுகிறதில்ல, இதில் தான் அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாரு, அங்கேருந்து மியூசிக் ஆரம்பிக்குது. இந்த மியூசிக்காக அது ஜூம் ஸ்பீடு எவ்வளோ சொல்லுவோம். நீங்கள் மொத்தம் ஜூம் அப்படின்னா தப்பாக சொல்ல யாரையும், இதெல்லாம் பாடம். ஈஸியாக கேமரா கிடைக்குது, ஈஸியாக ஜூம் கிடைக்குது, ஈஸியாக ஃபன்னாக பண்ணக்கூடாது. இது பெரும்பாலானுக்கு தெரியும், பெரும்பாலானுக்கு தெரியாது. அது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்ல, சினிமாவில் ஒரு பீரியடில் நமக்கு ஆர்டிஸ்ட்னா அப்படி சொல்லி தராங்க, லைட் போடுறாங்க, எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் புதுசாக வரவங்க பார்த்தா இந்த கேமரா தான், இந்த மிஷின் தான் பயங்கரமாக பண்ணுது, கேமராமேன் தான் பயங்கரமாக அது பெருசாக இருக்குல்ல, அதை பார்க்குறாங்கல்ல. அப்போது ப்ரொடியூசர் சொந்தக்காரன் ரிலேஷனு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஆசை இருக்கும் கேமரா பார்க்கணுன்ட்டு, அதை பார்க்க விடுவாங்களா? இப்போது நீங்கள் சினிமாவில் இருக்கிறதால உங்களுக்கு தெரியும், கேமரா அசிஸ்டன்ட் வேறு, அசிஸ்டன்ட் கேமராமேன் வேறு, அது நமக்கு தெரியும். மற்றவங்க சொல்ல புரிய வைக்கணும், யோ இது ஓகே. இப்போது அது கேமரா இருக்கும்போது பிரேக் விட்டாங்கன்னா எல்லாம் போகும்போது கேமரா அசிஸ்டன்ட் மட்டும் அங்கே இருப்பாப்பில்ல, இல்லை அவரோட ஒரு துணி போச்சுட்டு ஒரு லைட் போட்டுருக்கோம் செட்டில் அசிஸ்டன்ட் சில பேர் நீ சாப்பிட்டாப்பா நான் இருக்கேன் இருப்பாங்க சில பேர். அப்போ காலியாக இருக்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் போயிடுவாங்க, காலியாக இருக்கும், கேமரா இருக்குது. இந்த சொந்தக்காரன் வந்துங்கள்ல ஊருக்காரங்க யாரும் இல்லை பார்த்துரும், இருந்தாலும் காட்டுறாங்க சினிமா விட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு மெதுவாக போய் கேமரா லென்ஸ் போய் அடி பார்ப்பான். பார்த்தா அங்கேருந்து ஒளிந்த ஆளுங்களாம் இல்லை, எல்லாம் கைத்துறாங்க, கை தட்டா லைட் போடுவாங்க, டக் 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 லைட் போடுவாங்க, அவன் அப்படியே பயந்துடுவான். அந்த பார்த்தவர் அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் காசு தரணும், ஆளுக்கு 50 ரூபா 100 ரூபா அப்படி காசு தருவாங்க.
ஏன்னா உலகத்தில் கடவுளையே காட்டக்கூடியது சினிமா. கடலை காட்டும், மலையை காட்டும், எல்லாம் காட்டும். இது அவ்வளோ பெரிய பொக்கிஷம். இதை நீ முதல் பார்த்துட்ட. அந்த வாய்ப்பை கொண்டாடுறதுக்கு அங்கே இருக்கும் அத்தனை பேரும் கை தட்டுவாங்க. அவன் என்ன எழுதுவான், காசு கொடுவாங்க. அப்போது 20 ரூபாயோ 30 அந்த மாதிரி நான் நிறைய காசு வாங்கிக்கிறேன், நானே வாங்கியிருக்கேன். அப்போ அது எவ்வளோ பெரிய புனிதமாக நினைக்கிறாங்க. இப்போ அப்படி இல்லையா, பாக்கெட்டில் போட்டு வந்துடுறாங்களா கேமரா? ஈஸி ஆயிடுச்சே. கோபுர கேமரா இப்போ பாக்கெட்டில் போட்டுறாங்களா? போட்டுக்கிறாங்க. அவ்வளோ அந்த மாதிரி ரகசியமெல்லாம் இந்த சினிமா. இப்போ அது போர்க்காலமா இது போர்க்காலமா அதெல்லாம் பேசல. ஒரு விதத்தில் பார்த்தா அது போர்க்காலம், அது பேசுவேன். இது போர்க்காலம் ஈஸி. ஏதாவது 22,500 இந்த ஃபிலிமு. இப்போ ஃபிலிமே இல்லை. இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுமா, ஃபிலிம் வாங்கிட்டு வாங்க, எங்கேயா இருக்குது? 22,500 படமே எடுக்கிறாங்க. நீ ஒரு ரோல் சொல்கிற அப்படிவாங்க. இப்போது டீச்சல் எடுக்கணும் ஒரு காலம் தான். இப்போது ஒரு கேமரா வாடகை எவ்வளோ? இப்போ அந்த காற்றை கொடுத்தா ஒரு கேமரா வாங்கிட்டு வரலாம், எல்லாம் காப்பிடு. ஆனால் எல்லாம் ஓகே, மூளை வேணும். அதில் என்ன எடுக்கிறோம்? சும்மா கையில் பிடிச்சி ஆட்டி அவ்வளோ பண்ணுறாங்க பார்த்தா ஒரு விளையாட்டு பண்ணக்கூடாது. ஈஸியாக கட்டிச்சு, சீப்பாக கட்டிச்சு அப்படின்னு மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ண பார்த்தா அது நம்மளை மிஸ்யூஸ் பண்ணாது. ஒரு வெற்றி கொடுத்த பிறகு அந்த சுகத்தை அனுபவிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு, அதாவது நான் முதல் ஒரு அமெரிக்கன் லைப்ரரி கப்பல் வந்துச்சு ஹார்பருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது கூட்டு போகிறாங்க அதை பார்க்குறதுக்கு. நாங்கள் எல்லாம் பார்க்குறோம், பசங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். எல்லாம் வந்து சுற்றி பார்த்து வரும்போது திடீர்னு ஷாக் ஆகிட்டேன். என்ன, ஒரு பொட்டி, 2 கம்பி ராடு, அதில் தொங்குது அந்த பொட்டி. அதுக்குள்ளே பார்த்தா ஒருத்தர் பேசிக்கிறான். இவன் எப்படி இந்த கம்பிக்குள்ளே போனான்? இவன் எப்படி பேசுகிறான்? மைக் இல்லையா, எப்படி பேசுகிறான்? திரும்ப வரான், அவனை பார்த்து ஒருத்தர் வந்துருக்கான். எப்படி இவன் எப்படி தான் நாடகமாக பொட்டிக்குள்ளே போகிறாங்க, எங்கேருந்து வராங்க, குதிப்பாங்களா? அதான் நான் பார்த்த முதல் டெலிவிஷன். அப்படி ஆரம்பிச்சது. இன்றைக்கி பார்த்தா நம்ம வீட்டில் 3 டெலிவிஷன் இருக்குது. வர எல்லா டெலிவிஷன் நானும் வரேன். எங்கள் விஞ்ஞானம் எங்கே வருது பாருங்க. எவ்வளோ ஒரு இது இல்லை சார், விஞ்ஞானம் பாருங்க. நீங்கள் அந்த டெலிவிஷனுக்குள்ளே அமிதாப் பச்சன் வர்றாரு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வர்றாரு, நடிகர் தலைவர் சிவாஜி சார் வர்றாரு, ரஜினி சார் வர்றாரு, கமல் சார் வர்றாரு, எல்லாம் ஜாக்கி சார் வர்றாரு, எல்லாம் வராங்க. எல்லாரோடய நீங்களும் வரீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அது. நானும் நீங்கள் வரேன்னா நம்ம எவ்வளோ உழைக்கணும். கண்டிப்பாக அந்த டிவிக்குள்ளே அவங்களும் வராங்க, நாமளும் வரணும். கஷ்டப்பட்டு நுழைஞ்சிட்டீங்க அந்த டிவிக்குள்ளே. இப்போ நம்ம எவ்வளோ உழைக்கணும். அதான் இப்போ இதுக்குள்ளே வரத்துக்கு அவங்களாம் என்னென்ன பண்ணியிருப்பாங்க. அந்த உழைப்பில் யோசிச்சு பயம் வந்தவே வந்துடுவாங்க. கரெக்ட். சே, ஆனால் என்ன ஒரு ஜேர்னி நிஜமாவே உங்களுதில். இது ஒன்றுமே சினிமாவில் ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படியே கூட ட்ராவல் இன்னைக்கு டெக்னாலஜி இவ்வளோ பெருசாக இருக்கிறப்பவும் கூட இருக்கிறீங்க. அப்படின்றப்போ அவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது உங்களுக்கு, அவ்வளோ நாலேஜ் இருக்குது, நல்ல அனுபவங்கள் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சொன்ன வயசாக உங்களை யார் பார்த்தாலும் சரி, உங்ககிட்ட பேசினாலும் சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. தாட்ஸ்லேயும் ஆக்ஷன்ஸ்லேயும் லுக்லேயும் அதே எனர்ஜி அண்ட் யங் லுக் இருந்துகிட்டே இருக்கு, அடிச்சிக்க முடியாது. இப்போ இந்த கான்வர்சேஷன் வந்து வில் பி வெரி இன்கம்ப்ளீட் நம்ம வந்து ஒருத்தரை பற்றி பேசாமல் பாரதி ராஜா சார் பற்றி பேசணும். அவர் கூடயும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க உங்களோட இனிஷியல் டேஸில். இன்றைக்கும் யோசித்தாலும் அன்பான ஒரு மெமரியாக இருக்குது அப்படின்னா அவரோட ஸ்பெண்ட் பண்ணதில் எதை சொல்வீங்க? சினிமாவில் நடிகருக்காக செட்டு இதெல்லாம் பார்த்து வேண்டவங்க, அதெல்லாம் எடுக்கிற இப்படி எடுக்கணும்னு சொல்கிற ஒரு டைரக்டர் ஒரு ஆள் இருக்காருன்னு என்ன மாதிரி சின்ன பசங்கள்லாம் தெரிஞ்சுது அவரை பார்த்தான். சினிமாவில் போஸ்டர் ஓட்டும் போது கதாநாயகி அந்த கதையில் வர சண்டை காட்சி அதெல்லாம் காமிச்ச போது ஒரு டைரக்டர் இந்த கையை அப்படி தூக்கி காமிக்கிறோன்னா அவர் தான் அந்த எம்பளம். எதுக்கு கை ஸ்டாப் காமிக்கிறாங்கள டைரக்ஷன் அப்படி சொல்லுவார். திருவாம்பூர் தியாகராஜாவில்
என்கிட்ட அப்போ காசு இல்லாத இப்போ என் ஃப்ரெண்டு தான் கூட்டு போனான் 16 வயது இந்த படம் பார்த்துட்டு, இது மாதிரி ஒரு சினிமாவா, இப்படியா, அது உள்ளே இறங்கிடுச்சு அந்த படம். அந்த மியூசிக்கு ஷார்ட்ஸு, அந்த மஞ்சள் கொளிச்சி சாங்கில் ஸ்ரீதேவி அந்த பட்டு பாவாடை பட்டு சுற்று வந்து மஞ்சள் குடத்து தண்ணி மஞ்சள் தண்ணி ஊற்றுறது, அப்படியே அந்த அந்த பீரியட் வயசுக்கான கனவுக்கு அப்படியே பறக்கிறோம். பார்த்தா அவர் சினிமாவில் ஈர்த்துட்டார். அவர் தான் டைரக்ஷனும் ஒரு ஜாப் இருக்கியாங்க, அதான் பெரிய தலைமையான ஜாபு, அதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு ஒரு காதில் ஒரு சொன்ன மாதிரி அப்படி தான் வந்தது. வந்து பார்த்து, அதாவது எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பூட்டி வச்சிருந்த சினிமாவை அந்த கதவுக்கு திறந்து விட்டு சாவி அவர் தான். வாங்கடா அவன் வந்து வந்தோம், அவரை பார்த்தோம். அவர் ஒரு நாள் பாண்டியராஜன் வாயா அப்படின்னு கூட்டார். சார் நான் தூங்கவே இல்லை, நைட்டு போயிருக்கேன் சார், வாயா ஃபுல் நேம் சொல்லிட்டார் என்ன அப்படின்னு. அவர் ஆண்பாவம் படம் பார்த்தார். பார்த்து அப்போது ரீல் சரியாக வரல, 5 ரீல் இன்டர்வியூ விட்டுறேன், வருது சார் லேட்டாக வருது, பரவாயில்லையா பரவாயில்ல ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு. பார்த்து ஒரு கேட்குறாரு, இது எந்த கிராமம்? இல்லை எந்த கிராமம் சொல்லியாரு, நமக்கு தெரிஞ்சதுன்னா சாலி கிராமம் தாங்க, நமக்கு எந்த கிராமங்க தெரியாது. அப்படியே தெரியுது படத்தில் அவ்வளோ வில்லேஜில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. இல்லை அவங்க படம் பார்த்துலாம் பார்ப்பேன். படம் பார்த்தோன்னு சொல்கிறது, எந்த ஏரியா ஓப்பனாக இருக்குது நான் வாங்கிக்கிறேன். என்எஸ்சி தான் அது பெரிய ஏரியா வச்சியா, வேறு மதுரை கோயம்புத்தூர் மேலே இருக்கா? இல்லை சார் அதெல்லாம் பேசிக்க நிச்சயம் படம் வெற்றி படையா. அதாவது படம் நல்லா இருக்கிறதுக்கு பெரிய தச்சு அந்த படம் ஏரியா ஃப்ரீயாக இருந்து சொல்லி நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால, அதான் சர்டிஃபிகேட் 10 அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணேன். எங்கே பார்த்தாலும் என்னை ஓப்பனாக சொல்வார், யோ நீ உனக்குன்னு ஒரு தண்ணீர் விட்டு வச்சுக்கிறியா, எதுலேயும் எங்கேயும் அப்படி இப்படி மாட்டாமல் அவங்க கூட போட்டி இவங்க கூட போட்டி அதெல்லாம் பண்ணாமல் நீ இப்போ தனியாக ஓட்டுக்கிறியா, உனக்கு அவர் பையன் பிடிக்கும். அவர் வாழ்க்கை கடந்து போகுது. நான் பிரித்தியுடைய ஒரு படம் 18ஆம் குடின்னு படம், அது படத்துக்கு ஆடியோ லான்ச், யாராவது பெரிய நான் யார்கிட்டையும் இப்போ கேட்க மாட்டேன். மனசு சொல்லிச்சு சாரை கேட்பா, டக்குன்னு சாருக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் இந்த தேதியில் ஆடியோ ரிலீஸ் அப்படின்னா. கேட்டால் அன்றைக்கி இல்லை நான் இல்லையே ஊரில் இருக்கேன், நான் தேனி இருக்காங்க. சரி சார் வச்சுட்டேன். உடனே ஃபோன் பண்ணுறாரு, உன் ஃபங்க்ஷன் ஈவினிங்கா மார்னிங்கானாரு. சார் ஈவினிங், மார்னிங் தான் எனக்கு இருக்கேன், நான் ஈவினிங் வந்துடுறியா? அந்த சொன்னதை செஞ்சு காட்டக்கூடாது, சந்தோஷத்துக்காக சொல்கிறேன். அவர் உள்ளே வரும்போது பிரேம்கிட்ட சொல்லி ஆடியோ போட்டு 1000 தாமரை முட்டைகளை பாட்டை ஆன் பண்ணுறான்னு சொல்லிட்டு 1000 தாமரை பூக்களில் இல்லை ஒரு மாலையை செஞ்சு எடுத்தடி போட்டேன். கண்ணு கலைஞர் அதில் எங்கள் மாமனார்கிட்ட அவர் பணியாற்றிருக்கார். மயக்கப்பட்டு பேசுகிறது என்னென்ன நடக்குதுயா சினிமாவில், என் ஒய்ஃபை அவர் தூக்கி வளர்த்தவர். நான் சின்ன குழந்தைய அந்த பொண்ணையை தூக்கி வளர்த்தேன். அதை பாண்டியாயம் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து அவன் ஆடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா இதை விட நான் அவன் சந்தோஷப்பட்டது. அது அதான் நடந்தது. அவர் ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. பார்த்து நல்ல உள்ளங்கள், நல்ல இதயம், சினிமா வளர்த்தவர், இவ்வளோ இளைய சமுதாயத்துக்கு வழிகாட்டுவர். மாடா தயங்காதீங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்டைலு, அவர் ஆக்ட் பண்ணி சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை விட அவர் மேலே எவ்வளோ பட்டுருந்தா அவர் குரலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் எப்படி சொல்லி தருவாருன்னு மிமிக்ரி மாதிரி மற்ற இயக்குனர்லாம் ஆக்ட் பண்ண சொல்லி கொடுத்து மட்டும் இல்லை, ஸ்டார்ட் கட்ட சொல்லுவாங்க, ஸ்டார்ட் ஆக்ஷன் எல்லாம் அவருடைய பாணியை சொல்லுவாங்க. அப்போ அவர் மேலே எவ்வளோ காதல், என்ன ஃபீலிங். ஜாப்பான் ஜாப்பான் ஜாப்பான்
நீ சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து அவ்வளோ மெய்சில் இருக்க வைக்குது. பெரிய பெரிய ஆட்கள் கூட ஒர்க் பண்றதுக்கான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு அது நான் பழைய ஆட்சி கூட நினைக்கலாம். நீங்கள் கேட்டதாக சொல்கிறேன். நான் விகேஆர் கூட ஒர்க் பண்ணது அவ்வளோ பெருமை நினைக்கிறேன். ஆண்பாவத்தில் லெஜண்ட் அவங்க விகே ராமசாமி இந்த மாதிரி ஒரு சோஃபாவில் உட்காந்து ஒரு முழு படத்து டைலாக்கை உட்காந்துட்டு முடிச்சுரு. ஆக்ட் பண்ணி நடந்துக்கிறது நடித்தா கூட அவ்வளோ நல்லா இருக்காது. உட்காந்தே அவ்வளோ பேசுவார். அப்படி பண்ணுவார். மனோரமா ஆச்சு, ஆர்எஸ் மனோகர், தனால் தங்கவேல் நானும் கூட இப்படி பழைய ஆட்கள் கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுல பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்களெலாம் மீட் பண்ணுறோம், பார்க்குறோம், பழகிறோம். அதான் சினிமாவை அனுபவிக்கணும், ரசிக்கணும். சினிமாவை அணுவா ரசிச்சிருக்கீங்க, எங்களுக்கு ரசிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க, இப்போ உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் சார். எனக்கு தெரியல, அவ்வளோ நிறைவா இருந்தது இன்னைக்கு. கேட்க கேட்க ஒவ்வொரு விஷயம் புதுசாகவும் ஒவ்வொரு விஷயத்த அவ்வளோ அழகாகவும் சொன்னீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.